ஆமாம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் தெரிவித்து கூட்டத்தை தொடங்குவோம். முதலாக நமது தேசிய கீதம் பாடும். கடவுள் தேசிய अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இன்று நமது கூட்டத்திற்கு நமது தலைவர் சில காரணங்களால் வர முடியாமல் ஏற்பட்டுச்சு. அதனால் இன்னைக்கு நம்ம கூட்டத்தை நம்ம காதவர்சன் சார் தலைமை எடுத்து நடத்தி கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம். அதனால் நான் இன்னைக்கு நம்ம முதல் விஷயம் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டோம். அதுக்கடுத்து இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம அங்கே ஸ்கூல் ஃப்ளாக்கிட்ட போய் நம்ம நின்று பண்ணலான்னு பார்த்தா அங்கே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் இது பண்ணிட்டோம். இது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாரம் நமக்கான திருவிழா தொடங்குது. புதன்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சென்னையில் நடக்குது. எல்லோரும் அந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக வந்துடணும். நம்மளோட எக்ஸிபிஷன் நடக்குது. 4 நாள் எக்ஸிபிஷன் சென்னையில் அம்மா அரங்கம், அண்ணா நகரில் அம்மா அரங்கத்தில் ஃப்ளாக்லி எக்ஸிபிஷன், ஸ்டேட் லெவல் ஃப்ளாக்லி எக்ஸிபிஷன் நடக்குது. 2017 இதே ஜனவரி மாதத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட இப்போ 8 வருஷம் அப்புறம் நடக்குது. நம்ம எல்லாருமே அந்த எக்ஸிபிஷனுக்கு வரணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக நான் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தோம்னா இந்த தடவை பார்த்தோம்னா நம்ம மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 23 பேர், 17 எக்ஸிபிட் 17 உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. சீனியர் மெம்பர்ஸில், ஜூனியர் மெம்பர்ஸில் 6 பேர் வரைக்கும் கலந்துருக்காங்க. இதில் சீனியர் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் 23 எக்ஸிபிட் வருது. அதாவது சில பேர் 3 எக்ஸிபிட், இப்போ நான் 3 எக்ஸிபிட் வச்சுருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா அசோகன் சார் அவர் அவரும் 3 வச்சுருக்காரு. அது போக நம்ம சாய்புரன் சார் 2 வச்சுருக்காங்க. சார் நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? நீங்கள் வைக்கலையா? அப்ளை பண்ணலையா? சரி சார். நீங்கள் சார் கிடைக்கலீங்களா? என்னோட மிஸ்டேக்கா இல்லை, அதாவது நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அன்னைக்கு அனுப்பினேன். டைம் இருந்துச்சு, 3 நாள் இருந்துச்சு. ஸ்பீட் போஸ்ட் கால் கஸ்டமர்க்கெல்லாம்
நீங்கள் ஸ்டால் போட்டிருக்கீங்களா? நம்ம ஒரு சார் கார்த்திகேயன் சார் வந்து அந்த எஜுகேஷனில் ஸ்டால் போடுறாங்க 4 நாள், அதையும் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் ஸ்டால் போடுவாங்க. நம்ம ஒரு சத்யராஜ் வந்து என்றைக்குமே எல்லாமே மற்றவங்களோட கம்பேரிஷன் பண்ணும்போது எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது சார்கிட்ட. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 4 days வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நான்லாம் வந்து இதுமாதிரி 5 நாளாக இருந்தாலும் சரி 4 நாளாக இருந்தாலும் அங்கே தான் இருப்பேன். ஆனால் என்னோட சூழ்நிலை இப்போ சென்னையிலே இருக்கிறேன், சென்னையிலேருந்து போக முடியுமாங்கிற சந்தேகமாக இருக்குது. அது மாதிரி எனக்கு ஒரு வேலை பளு அது மாதிரி இருக்குது. சனிக்கிழமை எல்லோரும் ஆனால் கண்டிப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஃபங்க்ஷனு. அது நல்லாயிருக்கும். என்ன சார்? 3 ஃப்ரேம். சார் வந்து 3 ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அப்புறம் அவர் கண்ணமை 1 ஃப்ரேமு, அன்பு சிதம்பரம் வந்து 2 ஃப்ரேம். 2 ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? 2 ஃப்ரேம் வரைக்கும் இறக்கிட்டீங்களா? சரி 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 சரி. எல்லாருமே சார் வந்து ஜாயிண்ட் இஷ்யூஸ் இது வச்சுருக்காங்க. கண்ணமை என்ன வச்சுருக்கீங்க? மீனாட்சி பட்டணமா? நீங்கள் டிவைன் பிரைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது நம்ம தலைவர் வந்து பட்டர்ஃப்ளை ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொரு டீமில் ஒன்று வச்சுருக்காங்க. இது மேக்ஸ் இதே நிறைய பேர் இந்த தடவை நம்ம எதிர்பார்த்ததோட நேற்று லிஸ்ட் எடுக்கும்போது தான் நான் பார்க்கும்போது நிறைய பேர் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம மெம்பர்ஸ் வந்து ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கேன் சார். கொஞ்சம் அது இல்லை சார், நான் பர்சனலாக இப்போ உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணல, அது மாதிரி எல்லா மெம்பர்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 17 இது ஒரு 6னா 23 பேராவது பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்குது சார். பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நம்ம நாட்டில் 23 பேருக்கு அதிகமானது. அது சார் ப்ரைஸ் வந்து அடுத்த விஷயம் சார். ப்ரைஸுங்கிறது அடுத்த விஷயம். நம்மளோட திருப்திக்காக வைக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், அடுத்தது தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதில் நானே வந்து நான் ஒரு 3 தீம் செலக்ட் பண்ணி வச்சேன். 3 தீம் எப்படி வருமானு தெரியலன்னு பார்த்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். 2 மாதம் தூக்கமே இல்லை எனக்குலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். ஃபைனலாக வரும்போது எனக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அவ்வளோதான். நம்ம அது ப்ரைஸ் கிடைக்கிறது அடுத்த விஷயம். நம்ம இன்னும் அது இவர் ராஜேஷ் என்ன வச்சுருக்கான்னு தெரியல. அவர் கேட்டேன், ஒன்றும் தகவலே வரல அவர்கிட்ட. சரி சார், நம்ம அடுத்து நம்ம ப்ரோக்ராம் படி இன்னைக்கு நம்ம காதல் சிங் சார் வந்து குடியரசு தினத்தோட சிறப்புகளை வந்து நம்மளுக்கு விரைவிப்பார். சார் வந்து நம்மளுக்கு பல தடவை நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட வந்து நம்ம இதெல்லாம் நிறையா கற்றுக்கணும், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வயசில் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியும்னு நம்ம வருங்காலத்தில் நம்ம இருப்போமாங்கிறது தெரியல. சரி, ஒரு பேச அவர்கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷனோட நம்ம, ஏன்னா சார் வந்து டீச்சராக இருந்தவங்க, நிறைய வருஷம் சர்வீஸில் இருந்து கவர்மெண்ட் இதுலேருந்து தேரானவங்க. அவங்களுக்கு நம்ம இன்னும் நிறைய நாலேஜ் கற்றுப்போம். இன்னைக்கு ஸ்பெஷல் கொடுங்க சார், ஸ்பீச் கொடுங்க சார். எல்லோருக்கும் விரைவில் என் ஆசைகள் கிடைக்கட்டும். இன்னைக்கு 76வது சுதந்திர தினம். எனக்கு தலைவர் பதவி கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. இங்கே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு நம்ம இங்கே வந்திருக்காங்க, சத்தம் இல்லாமல் இருக்கு. நம்ம பேசுகிறது யாருக்கும் தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவும் நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னு இருக்கிறோம். சரி, இந்த சுதந்திரத்துக்கும் குடியரசுக்கும் ஒரு வித்தியாசம். நாம் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு காட்டுறது சுதந்திரம். ஆனால் நம்மளை யார் ஆட்சி செய்கிறதுங்கிறது முடிவு செய்கிறது குடியரசு. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்மளை ஆட்சி செய்யும். நீங்கள் எல்லாருமே படித்தவங்க தான். இந்த ஒரு பையனை தவிர மற்றவங்களுக்கு நான் சொல்லுது, ஸ்கூலில் படிக்கிறப்போ கிரீஸையும் ரோமானையும் சொல்கிறப்போ இந்த நாட்டினுடைய வரலாற்றின், அதாவது ஆட்சி முறைகளின் ஆய்வுக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்கூலில் படிக்கிறப்போ ஆட்சி முறைகளின் ஆய்வுக்கூடம் கிரீஸ், ரோம். ஆனால் உண்மையில் நம்முடைய இந்திய வரலாறை பார்த்தா அதை விட பெருசு. எல்லாருக்குமே பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த தமிழ் குடி நம்ம நாடு. அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? என்னத்தையாவது தூங்குனாங்க, சாப்பிட்டாங்க. என்னத்தையாவது அடித்தாங்க, கொண்டாங்க, செஞ்சாங்க. அந்த தனி மனிதங்க வாழ்ந்து கொண்டு இருந்த காலத்தில் அந்த 4-5 பேரை சேர்ந்தாங்கல்ல, அவங்களுடைய தலைவன் யாருன்னா பலம் வாய்ந்தவன். அப்போவே ஆட்சி முறை ஆரம்பிச்சாங்க. எவன் ஒருவன் பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் அவனே அந்த குழுவுக்கு தலைவன். அந்த தலைவனுடைய பொறுப்போ தன்னை சார்ந்தவர்களை பாதுகாப்பது, வழி நடத்துவது, எதிராளிகளிலிருந்து பாதுகாப்பு. ஏதாவது போட்டி வந்தால் அந்த எதிராளியை அடித்து ஜெயிச்சுட்டாங்கன்னா தான் தலைவர் பதவிக்கு நீடிப்பான். அல்லது எவன் ஜெயித்தானோ அவன் தலைவராகிடும். இது கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆனால் அந்த தலைவர்கள் தானே தலைவர்களாக இருக்கணும்னு அந்த காலத்துலேயும் ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சார். என்ன தெரியுமா? இடநிரப்பின்னு சொல்லுவாங்க. தனக்காக ஒரு ஏஜென்ட். எதிராளி வர்றான்னா, நீ என்னை அடிக்கிறது இருக்கட்டும், இவன் என் ஆள், முதல்ல இவனை அடிச்சுட்டு அடுத்து விட்டவன். பின்னர் தன்னுடைய அடியார் தன்னை விட பலசாலியாக இருந்து வர்ற எதிராளி அடிக்கிறவன் தான் தலைவர் பதவியில். பின் ஆட்சி முறைங்கிறது இன்னைக்கு ஓட்டு போடுற அட்வான்ஸ் டைப் எடுத்த உடனே வரல. ஆதி காலத்திலிருந்து அந்த நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை விட்டு வந்துச்சு. இதில் குழுவாக இருந்துச்சு, கிராமமாக இருந்துச்சு, நகரமாக மாறிச்சு, நாடாக மாறிச்சு. தன்னுடைய மகனை மீண்டும் தலைவனாக மாறினான், வாரிசுரிமை. அது அரசுரிமையாகவும் மாறிச்சு. இது மௌரிய பேரரசு, கனிஷ்கர் பேரரசு, இப்படி சில பேரரசுகள் இருந்து முதலாக தமிழ்நாட்டிலிருந்து உலகிற்கு தேர்ந்தெடுக்கும் முறையில் ஒன்று பரவி. அதுதான் ராஜராஜனுடைய குலவோலை முறை. தகுதியான நபர்களின் பெயர்கள் எழுதி போட்டு ஒரு சின்ன பையனை எடுத்து யாருடைய பேர் வருதோ அவர்தான் அந்த நிர்வாகத்துறையின் தலைவர். பின்ன உள்ளாட்சி முறைன்னு அப்போ ஒன்று ஏற்பட்டு அரசு வாரிசுரிமை, ஆனால் உள்ளாட்சிக்கு தேர்ந்தெடுக்கணும். இது கொஞ்ச நாள் இருந்துச்சு. பிறகு அந்நிய படையெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, பின்னாடி நடந்துச்சு. வந்தார்கள், வென்றார்கள், அள்ளி கொண்டு போனார்கள். இதில் சில வித்தியாசமாக என்ன செஞ்சாங்க? வந்தார்கள், வென்றார்கள், தன்னுடைய அடிமையை நிர்வாகத்துக்கு வச்சுட்டு போனார். அடிமை வம்சம் என்று புதுசாக பார்மன் அதில் ஒரு ஆள். தன்னுடைய அடிமை வம்சத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக அந்த புது மிராகம் ஒன்று கட்டி குத்புது நைபக் ஆரம்பித்து இல்டு முடிச்சு, பின்ன ஆட்சி முறை நிர்வாக முறை விட்டு வச்சு தனி மனிதனாக இருந்து வாரிசுரிமையாக வந்து அடிமை முறைன்னு ஒரு புது முறை வந்து, பிறகு கில்ஜி வம்சம் வந்துச்சு, துக்ளக் வம்சம் வந்துச்சு, ரோவர் வம்சம் வந்துச்சு. என்ன தன்னுடைய பிரதிநிதிகள் போகிற இடத்துல திருப்பி வந்துக்கிட்டு ராஜாவே அடித்து ராஜா ஆனது. அப்படி ஆனது அலாவுதீன் கில்ஜி. அதுக்கு பிறகு அந்நியர்களின் ஊடுருவல் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க அங்கங்கே கொஞ்சம் நிர்வாகத்தில் ஈடுபட்டாங்க. அந்த ஆங்கில வியாபாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சட்டம் எடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் ஒழுங்குமுறை சட்டம். 1773 ஒவ்வொரு 20 ஆண்டுக்கும் ஏற்பட்டது. அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் நோக்கம் இந்தியாவில் உள்ள வியாபாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
ஆனால் அந்த வியாபாரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த ஒழுங்குமுறை சட்டம் இந்தியர்களை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் தனக்கு உரிமை கொடுக்கப்பட்டதாக விளம்பரப்படுத்தி ஆட்சி செஞ்சாங்க. வியாபாரிகள் தங்களை தாங்களே ஆட்சியாக மாற்றிக்கொண்டது. அது வியாபாரிகள் ஆட்சி, கம்பெனி ஆட்சி நடந்தது. சுதந்திர போராட்டம் நடந்துச்சு, ஆங்காங்கே நடந்துச்சு. 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போர ஆங்கிலேயர்கள் சிப்பாய் கழகம் அப்படின்னு கேரளப்படுது. வீரபாண்டிய கட்டபொம்மனையே அவங்க என்ன சொன்னாங்க, சுதந்திர போராட்டம் கெட்டி பொம்மி என்ற கொள்ளைக்காரன் அப்படின்னு அவங்க ரெக்கார்டு பண்ணாங்க. கெட்டி பொம்மி என்ற கொள்ளை. இந்த சுதந்திர போராட்டத்தை சிப்பாய்கள் கழகம் பெருசாச்சு. அப்போ ஆங்கிலேயர்கள் புதுசாக நாட்டு பிடிக்க பார்த்தாங்க. உனக்கு பிள்ளை இல்லையா, அந்த நாடு எனக்கு சொல்லும். நீ ஆட்சி செய்யலையா, அந்த நாடு எனக்கு சொல்லும் அப்படின்னு பிடிக்க ஆட்சி சொல்லும். பிரச்சனை அங்கே லண்டன் பாராளுமன்றத்துக்கு போச்சு. அங்கே கொஞ்சம் யோசிச்சு புதுசாக அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஆட்சி செஞ்சது போதும், இனிமேல் பிரிட்டிஷ் அரசியாரை நேரடியாக ஆட்சி செய்யணும். அங்கே இருக்க வேண்டியது என்னுடைய பிரதிநிதி, அரசு பிரதிநிதி என்ற ஒரு புது பதவி ஏற்படும். வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் என்ற ஆட்சி. இவர்கள் ஆட்சி செய்கிறப்போ இவங்களுக்குள்ளேயே இன்னொன்று அண்டர் கிரவுண்ட் வேலைம்பாங்கல்ல, அப்படி செஞ்சாங்க. ஆட்சி அங்கே நடக்குது, அவங்க பேரால் இங்கேயும் செய்கிறாங்க, உங்களை நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரிப்பன் உள்ளாட்சி முறையை கொண்டு வந்து தேர்தல் நடந்து சில பேரை நியமித்தார். அப்போ எல்லாம் ஆட்சியாளர்களுக்குனுடைய பங்குகள் யாருன்னா பட்டாதாரிகள் தான் மெம்பர். இப்போ நம்ம ஓட்டு போடுறோம், அன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு யார் ஓட்டு போட உரிமை? எவன் ஒருவன் கிராஜுவேட் பட்டம் பெற்றானோ அல்லது சொந்த இடம் வைத்திருந்து அதற்கு நிலப்பட்டா பெற்றிருக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடும் உரிமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்கள் அவர்களுக்கு ஒரு சில உரிமை. ஏற்கனவே நிர்வாகிகள் இருந்தாங்க. இரட்டையாட்சி முறை நடந்தது. அது என்ன இரட்டையாட்சி? நிதி சம்பந்தப்பட்ட, நிர்வாகத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் உள்ளாட்சி, கழிவுநீர், சுகாதாரம் இவைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடம் இருந்தது. இதுக்காக போராடினாங்க. வட்டமேஜை மாநாடு நடந்தது. ஒரு கட்டத்தில் இந்தியர்களை ஆட்சி செய்ய நம்மால் முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்து இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்போவே என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா செல்வங்களும் கடத்த ஆரம்பித்தாங்க. கடத்துறதுக்கு ஒரு டைம் வச்சாங்க. எல்லாம் கடத்தி முடிச்சாச்சு. இனிமேல் இந்தியாவில் அவன் உடுத்துறதுக்கு கோமணம் வேறு எதுவும் இல்லை. இந்தியாவின் தேசப்பிதா தந்தை அவரே குண்டை கட்டார். மற்றவங்களுக்கு ஒன்று இருக்காது. வேற என்ன ஒன்றும் இல்லாமே குண்டை கட்டினாரு. இங்கிலாந்தில் போய் தான் சட்டப்படிப்பு படித்தார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர், வசதி படைத்தார். அவரே தலைவரே அப்படி. பின்ன மற்றவங்க இப்படி சரி இனிமேல் அரிக்கிறதுக்கு இந்தியாவில் எதுவும் சுதந்திரம் கொடுத்துடலாம். 1946 டிசம்பர் மாதம் பொதுவாக சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது உறுதி, சுதந்திரம் வாங்கிடலாம், பிறகு எப்படி ஆட்சி செய்கிறது? ஏற்கனவே இவ்வளோ அரசியலமைப்பின் ஆய்வு கூடம்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளோ ஆட்சி நடந்துச்சு. பின்ன இந்த மாதிரியான ஆட்சியை நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்காக ஒரு நிர்வாக சபை ஏற்படுத்தணும். முதல் கூட்டம் எப்போ நடத்தணும்னா 1946 டிசம்பர் 6ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம் நடந்துச்சு. சுதந்திரம் வாங்கினாங்க. 1947 ஆகஸ்ட் 14
பாகிஸ்தானுக்கும் 15 இந்தியாவுக்கும் கிடைக்கும். நான் விருதுநகரில் பிறந்தேன். எங்கள் அப்பாவும் ஷாவலும் காமராஜரும் ஒரே லாக்கப்பில் இருந்தாங்க. எங்கள் தாத்தாவும் அதில் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் தாத்தா 2வது கல்யாணம் பண்ணி 14 குழந்தை பிறந்து. பெரும்பாலும் சுதந்திர போராட்டத்திலே ஏன் சார் தண்ணி குடிக்கிறீங்களா? எங்கள் அப்பா முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணார். பர்மாவில் ஊர்வலம் போகிறப்போ அடிபட்டு இறந்தார். 2வது மனைவி இருந்தார். சுதந்திரம் அடைஞ்சு எல்லாருக்கும் பதவி கொடுத்தாங்க. அப்போ எங்கள் தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் பதவி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நாங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது எங்களுடைய கடமை. ஆனால் எந்த விதமான பதவியும் ஏற்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, எங்கள் குடும்பத்தை மந்திரி பதவி வேண்டாம் என்ற குடும்பம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. மந்திரி பதவி வேண்டாம்னவரு மந்திரி பதவி வேணும். கடைசியில் அது என்ன சுருக்கி இருக்குன்னா மந்திரி வீடு அப்படின்னு ஆயிடும். விருதுநகரில் நான் இருக்கிற வரைக்கும் என்னை கூப்பிட்டது மந்திரி மகன் தான் கூப்பிட்டாரு. ஏன் போய் இப்படி சொல்கிறாங்கன்னா அம்மா அப்பா இந்த கதையை சொன்னாங்க. சரி, இது சின்ன பிள்ளைகள நடந்து பிறகு நிறைய இடம் இருந்துச்சு. எல்லாத்தையும் அங்கங்கே தானம் பண்ணிட்டு எல்லாம் உழுதது மட்டும் போதும், நமக்கு இருக்கிறது மட்டும் போதும்னு அப்படி இடம் மாறி. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். அந்த 1947க்கு பிறகு எல்லாருமே எல்லா நிலைமைகளுமே மாறிடுச்சு. 1950 கடைசி கூட்டம் அரசியல் நிர்ணய சபை கூட்டம் நடந்து ஜனவரி 24ஆம் தேதி ஒரு தீர்மானம் இயற்றுகிறாங்க. நம்ம இந்தியா ஜனநாயக குடியரசு என்று ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படின்னு 1950 ஜனவரி 24 முடிவு பண்ணி 26 அதை அமுல்படுத்துகிறாங்க. 1950 ஜனவரி 26 முதல் அப்படின்னா 2025 ஜனவரி 26 76 ஆகுது. சுதந்திரம் அடைஞ்சாங்க. 3 விதமான ஆட்சி முறைகள் ஏற்படுத்தின. மத்திய ஆட்சி, மாநில ஆட்சி, உள்ளாட்சி. அவரவர்களுக்கு உரிமை கடமை எல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனாலும் பொதுவாக மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னா மற்றவங்களை விட தான் உயர்ந்திருக்கணும், அதிகாரம் படைத்திருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் மாநில அரசுகள் உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க பார்த்தாங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தை தன்னுடைய ஆள்கள் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கும் நபர்களை லேட் பண்ணி தாமதப்படுத்தி தன்னுடைய அதிகாரம் நியமித்தாங்க. இது இந்தியா எல்லாத்துலேயுமே நடக்கும். எல்லா இடத்துலையும் மாநில அரசுகளுடைய அரசு அங்கே அதிகாரங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிச்சு. அங்கே அரசியல் நிர்ணயம் அரசியல் சட்டம் சுமார் 3 தடவைக்கு மேலே திருத்தப்பட்டது. 3 தடவைக்கு மேலே திருத்தப்பட்டது. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பற்றி சொல்கிறப்போ கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பசுத்தோல் பொருத்தி புலி மாதிரி கூட்டாட்சி முறை என்ற தலைப்பில் முறையில் ஒற்றையாட்சி நடக்கும். நிர்வாகம் முழுக்க மத்திய அரசு. இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிகாரம் பிரிக்கிறப்போ உள்ளாட்சிக்கு கொஞ்சம் அதிகாரம், மாநில அரசுக்கு கொஞ்சம் அதிகாரம், மத்திய அரசுக்கு கொஞ்சம் அதிகாரம், 2 பேருக்கும் சேர்ந்து கொஞ்சம் அதிகாரம். ஏதாவது அதிகாரத்தில் பிரச்சனை ஏற்படுமானால் மத்திய அரசுக்கு அதிகாரம் என்ற முறையில் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இங்கே நடக்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்கள் தான் அவர்களுக்கு உரிய அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும். இங்கே ஒவ்வொரு மெம்பருக்கும்
பேர் தான் அவர் ஒரு மெம்பர், இவர் ஒரு மெம்பர். ஆனால் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடுறப்போ அந்த மெம்பருக்குன்னு வராது. இந்த மெம்பருக்கு இவ்வளவு எண்ணிக்கை, இந்த மெம்பருக்கு இவ்வளோ எண்ணிக்கை, இவர் பாண்டிச்சேரி மெம்பர், இந்த மெம்பருக்கு இவர் மெம்பருக்கு, இவர் தமிழ்நாடு மெம்பர், இவருக்கு இவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு அவர் ஓட்டு போட்ட உடனே எல்லாத்தையும் சேர்த்து அப்படி கூட்டி தலைவரை தேர்ந்தெடுத்து படிக்கிறார். அவர் தான் ஜனாதிபதி. ஜனாதிபதி எல்லாவற்றுக்கும் தலைவராக இருந்தாலும் அவர் ஜஸ்ட் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாகத்தான் செயல்படுறார். மத்திய அமைச்சரவையும் அதன் தலைவர் பிரதம மந்திரியும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அவற்றை ஏற்றுக்கொள்வது மட்டுமே ஜனாதிபதியின் கடமை. மீறி அவர் ஏதாவது செஞ்சால் இம்ப்ளீஸ்மெண்ட் ஆக்ட், அதாவது தேச துரோகம் குற்றச்சாட்டு என்று சுமத்தி அவர் மேலே குற்றம் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி ஒரு ஆட்சி நடக்குது. இப்போ குடியரசு ஆட்சினா என்னன்னு உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சி முறைகளையும் பார்த்தால் அதிகமான ஆட்சி முறைகள் கொண்டது இந்தியாவின் நாடு. 1947 இருந்து அடுத்த 50 இருந்து இடப்பட்ட காலத்தில் ராஜாஜி இரண்டாகவும் இருந்தார். அரசு பிரதிநிதிகளின் பிரதிநிதியாகவும் இந்தியாவின் ஆட்சித் தலைவராக இருந்தார். இப்போ நடக்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் ஆட்சி. நம்மளுடைய கெட்ட நேரம் நாம் யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமோ அவராக இருக்கிறது இல்லை. யார் காசு கொடுக்குறாங்களோ அல்லது யார் பயம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்சி மாறிட்டு அப்படி மாறிக்கிறாங்க. இதை எதிர்காலத்தில் நம்முடைய வாரிசுகள் நல்ல வழி நடத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன். இதுவரைக்கும் இந்த அரசமைப்பை பற்றி வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கும் சங்கத்திற்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் நல்ல குடிமக்களாக, நல்ல குடிமக்களுக்கு முன்னோடிகளாக நீங்களும் நாங்களும் வாழ்ந்து நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து யார் சார்? செல்லவில்லை சார். நான் இந்த குடியரசு தினமாக கொஞ்சம் முன்வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார். ஆரம்பத்தில் என்னத்தே பிடுங்கினா திண்டாங்கிறது தவிர விவசாயம் பண்ணால் சாப்பிட்டான்னு வர்றப்போ இந்த அதில் அரிசி தான் அவனுக்கு ஈஸியாக பயிரிட முடிஞ்சிச்சு. அந்த அரிசிகள் ஒரிஜினல் அரிசி வச்ச ஸ்பெஷல் கலர் 6 விதமான அரிசிகள் உண்டு. சோழ நாடு சோறுடையது. அங்கே நிறைய நெல் விளையும். அந்த தஞ்சாவூர் ஏரியாவை வச்சிருக்கு. அடுத்து காந்தியினுடைய கவர் வச்சிருக்கு. சுதந்திர போராட்டத்தில் ஒரு வித்தியாசமான தலைவர். இவர் ஆட்சி முறை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஆனால் பாதியோட அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. அதனால் பூரா பாதியோட போயிடுச்சு. அவருடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் நாணயம் போட்டாங்க, நோட்டு போட்டாங்க. அந்த நாணயமும் டோக்கன் அப்படின்னு அடுத்து பேராயிடுச்சு. ரூபா நோட்டும் டோக்கன் அப்படின்னு ஒரு பேராயிடுச்சு. காதலு சிங் சாருக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணார். ஆரம்ப காலத்துலேருந்து இது ஏன் இந்த ரிப்பப்ளிக் டே உருவாச்சுங்கிறதுக்கு நல்ல விளக்கங்களை கொடுத்தாரு. நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு சார் எங்களுக்கு. இதுமாரி தொடர்ந்து எங்களுக்கு இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நாங்களும் டெவலப் ஆகும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு ஃப்ளாட்லி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்லி வந்து
ரொம்ப நல்லா ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சர்க்கிளில் தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக களஞ்சியம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் வந்து தஞ்சாவூர் நடத்துனாங்க. ஃப்ளாட் எக்ஸிபிஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து சிபிஎம்ஜி வந்து இவங்க நிர்மலா தேவி மேடம் அவங்க தலைமையில் இது பண்ணாங்க. அவங்க தான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயங்களும். அதில் ஒரு விஷயம் வந்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து நிறைய ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்துட்டு இந்த செட் ஆஃப் 6 கவர்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் சார் சொன்ன மாதிரி சோழமண்டலத்தில் வரைகிற அரிசிகளோட இதை வந்து அப்படியே அரிசியை வந்து அப்படியே இதில் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து இது வந்து யூனிக்கான ஸ்பெஷல் கவர் இது எல்லாமே. ஆனால் வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு இது மாதிரி வேறு ஸ்டேட்லேயும் போட்டிருக்காங்க, ஆந்திராலையும் போட்டிருக்காங்க, கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அரிசி போடுறது வந்து சில நேரத்தில் வந்து பூச்சி அரிச்சு இதாகிடுது, ஸ்பெஷல் கவரே அடிச்சிருதுங்கிறாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அந்த கவரு. பட் ஆனால் ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நிறைய ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூ இயருக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கேலண்டர் மந்த்லி கேலண்டர் வெளியிட்டிருக்காங்க. அது 2025 கேலண்டரு. இதில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஜனவரி மாதத்துக்கு வந்து காதம்பரி அந்த பெயிண்டிங்ஸை பற்றி கேன்சலேஷன் வெளியிட்டு அந்த ஸ்பெஷல் கவர் ஒரு இதுலேயுமே ஸ்பெஷல் கவரை வச்சு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் நடந்த தஞ்சாவூர் நடந்தது, கடலூரில் நடந்தாங்க எக்ஸிபிஷன், அதோட ஸ்பெஷல் கவர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று நல்லா இன்னோவேட்டிவாக போட்டு அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக திருச்சி டிவிஷனில் போட்டு சேலுக்கு வந்திருக்குது. 325 ரூபா. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட ரேட்டே வந்து 325 ரூபா. நம்ம சங்க சார்பாக வந்து 5 வாங்கியிருக்கோம். யாருக்கு தேவைன்னா வாங்கிக்கணும். கவர்மெண்ட் ரேட்டு தான், போஸ்டல் ரேட்டு தான். நல்லா ஒரு குவாலிட்டியான பேப்பரு. இதுக்கு வந்து ஒரு இந்த பாக்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க, எது கசங்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து 2 மட்டும் தான் இருக்குது, 3 சோல்ட் அவுட்டு. சரிங்களா? இது ரேட் பார்த்தா ரொம்ப கூட இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் நம்ம ஒரு ஃப்ளாட்லியில் ஆர்வம்னா நம்ம இந்த விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடும் போது அப்போ தான் நம்ம ஒரு ஃப்ளாட்லிங்கிற ஒரு இது தெரியும். அதனால் நம்ம பண்ணால் அது நல்ல விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே சில பேர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆகாஷ் சார் வந்திருக்காரு, அதுக்கடுத்து சார் சுகுமார் சார் வந்திருக்காங்க, சார் ராமநாதன் சார் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது இன்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கு வந்திருக்காங்க. அவர் பெரிய பிஸ்னஸ் மேனு ஆகாஷ் சார். மதுரையில் தான் இருக்காரு, ஆனால் 3 வருஷம் கழிச்சு தான் வர்றாரு. அவர் அப்படிதான் ஆகாஷ் விஜயகுமார் சார். ஆகாஷ் டிராவல்ஸ். அடுத்து வந்து நம்ம செல்லவேல் சார், நம்ம மீட்டிங் அஜெண்டாப்படி செல்லவேல் சார் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பேச போகிறாரு. ஓகே, சூப்பர் சார். அவர் வீட்டில் வந்து நம்ம எல்லாமே கலெக்ஷனை வந்து ஆல்பத்தில் தான் வச்சுருப்போம். ஆனால் வீட்லேயே அவர் ஒரு மியூசியம் மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு. எனக்குலாம் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஆசை அது மாதிரிலாம் ரெடி பண்ணணுன்னு. ஆனால் இவர் செஞ்சுட்டார், அச்சீவ் பண்ணிட்டார் சார். அவர் வீட்டுக்கு யாராவது போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் போய் சார். நீங்கள் அடுத்த தடவை வேன் வச்சு இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு தடவை காட்டிட்டு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சங்கத்தின் சார்பாக இந்த ஒரு மீட்டிங்கில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம குடியரசு 76வது ஆண்டு கொண்டாடுறோம். நம்ம விட்டு சென்ற நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, அதாவது நம்ம 200 ஆண்டுகள் ஆண்ட
அரசு இறுதியாக விட்டு சென்ற நாணயங்கள். தம்பி இதை கொஞ்சம் அதில் காமிய அதாவது காமிய அதாவது நம்ம வந்து 200 ஆண்டுகள் ஆண்ட பிரிட்டிஷ் அரசு அதாவது ஆரம்ப காலகட்டங்களெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற தங்கங்களையும் வெள்ளியும் எடுத்து விலை உயர்ந்த நாணயங்களை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி அதிகபட்சமாக அவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த நாணயங்களை பூரா ஒரு காலகட்டத்தில் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு என்ன அளவு சுரண்டணுமோ அவ்வளவும் சுரண்டதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த நாணயங்களை 42 லண்டனில் அவங்க வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஃபைனல் பண்ணிடுறாங்க. 42 பண்ணதை நமக்கு 47 கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நாட்டை விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ செல்வத்தை நம்ம கொண்டு போக முடியணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் இங்கே உள்ள ஆட்சியாளர்கள்லாம் அங்கே உள்ளவங்கள ஆரம்பத்தில் அவங்க கையில் இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே தங்கமாகவும் வெள்ளியாகவும் விலை உயர்ந்த பொருள்களாகவும் வெளிநாட்டுக்கு கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் 42 அங்கே அஜெண்டா பாஸ் பண்ணிவிட்டு 47 நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ளே எல்லாம் பிளான் பண்ணி நாணயங்களை 1939 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, அப்படியே ரூமர் பேச்சு வந்த உடனே சுரண்டணும்னு முடிவு பண்ணிட்டு அதை வெளியே சொல்லாததுனால கடைசியாக போட்ட வெள்ளி நாணயம் 1938. அதுக்கு பிறகு வெள்ளி நாணயம் போடலை, முழு வெள்ளி. அதனால் அப்போவே 39 கொண்டு வராங்க. அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நிக்கல் நாணயங்களை வெளியிடுறாங்க. நிக்கல் நாணயங்களை வெளியிட்டு அதை இதுதான் செல்லுபடி ஆகும், மற்ற நாணயங்கள்லாம் இங்கே கொண்டாந்து சரண்டர் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளி நாணயங்களையும் தங்க நாணயங்களையும் அவங்க கொண்டு கொடுத்துட்டு நிக்கல் நாணயங்களை வாங்கிக்கிறாங்க. அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, 47 அவங்க ஆட்சியை க்ளோஸ் பண்ணுற காலகட்டத்தில் கப்பலாக கொண்டு போனதாக சொல்கிறாங்க வரலாறு. இதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு. அப்படி கொண்டு போகிற 7 கப்பலில் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் உயர்ந்த பொருள்கள் தான் போய் சேர்ந்துச்சு. இது பூராமே லண்டன் மியூசியத்தில் இப்போ இருக்குன்றதா வரலாறு சொல்லுது. அதுக்கு பிறகு நம்ம வந்து 50 47 சுதந்திரம் வாங்குகிறோம். ஆனால் இந்த ஒரு 3 வருடங்களாக நாணயங்களை வெளியிட முடியல. நம்ம வெளியிட முடியலைன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகலை. அதனால் இந்த 3 வருடங்களும் அவங்களுடைய நாணயத்தை தான் வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு இந்த நாணயங்கள் வெளியிடப்படுகிறது. 1950 சுதந்திரம் வாங்கி அடுத்த 50வது வருஷம் தான் முதல் நாணயம். அதில் முதல் நாணயம்லாம் இதுதான் முதல் நாணயம். இந்த குதிரை படம் போட்டிருக்கோம், 1 பைசே அப்படின்னு போட்டால் நாணயம் தான் 1950 முதல் வெளியிடப்படுற நாணயம். அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஆப்பனா, 1 ஆனா 1 அணா 2 அணா அந்த மாதிரி நாணயங்கள் வெளியிடப்படுகிறது. அப்புறம் ருப்பி கணக்கில் பைசா கணக்கில் வந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அப்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம நாணயங்களை வச்சு வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். அது நிறைய சொல்லலாம். நம்ம நாணயங்களை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். இப்போ நம்ம வந்து சங்கத்துக்காக வர்றேன். என்னுடைய நம்ம மெம்பர் ஆகி வந்த காலகட்டம் சார் சண்முகலா சார் இங்கே இருக்காங்களா? வெளியே இருக்காங்க. மாதவன் ஒரு நிமிஷம் இல்லை, இந்த காயினை பற்றி வரலாறை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லிட்டேன். நம்ம சங்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்காக வந்து என்னுடைய ஆசை விருப்பத்துக்காக நான் பகிர்ந்துக்கிறேன். நான் எப்போ அந்த மெம்பருக்கு வந்திருந்தேன் 15 கனியரசு சார் தான் என்னை வந்து முத இந்த நாணய சங்கத்தில் வந்து இணைச்சார். அது எப்படி அந்த ஒரு நட்பின் ரீதியாக தான் அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ இந்த என்னுடைய நாணயங்களை வந்து என்கிட்ட நிறைய சேர்த்து வச்சுருக்குன்றது அவர் தெரிஞ்சு அவருடைய கலெக்ஷனுக்கு நாணயங்கள் வேணுன்றதுக்காக என்கிட்ட பை பண்ணுறதுக்காக வந்தவர்.
அப்போ நான் வந்து அதை எடுத்து காமிக்கவே மாட்டேன்னு. அப்புறம் எல்லாரும் வற்புறுத்தி சரி எடுத்து காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே எடுத்து காமிச்சேன். எடுத்து காமிச்சிட்டு ரொம்ப வியந்துட்டேன் அந்த அளவில். ஏன்னா 40 வருடங்கள் என்னுடைய அது சேகரிப்புடைய இது பார்த்துட்டு வியந்துட்டு உடனே வந்து நீங்கள் வந்து நம்ம மாப்னால மெம்பர் ஆகணும் அப்படின்னு என்னை வந்து வலுக்கட்டாயமாக இந்த மாப்னால வந்து சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டோடனே அப்புறம் நான் மீட்டிங்கில் வந்தேன். அப்புறம் என்னுடைய நாணயங்கள்லாம் வெளியே வந்தது. வெளியே வந்ததுன்னா என்ன, மாப்னா மூலியமாக என்னுடைய நாணயங்கள் என்னுடைய கலெக்ஷன் இவ்வளோ வெளியுன்றது எனக்கே தெரிஞ்சது அப்போ தான். அது மாதிரி மறைக்கப்பட்ட, அதாவது என்கிட்ட உள்ளே இருந்த நாணயங்களை வெளியே கொண்டு வந்தது இந்த மாப்னா. இந்த மாப்னா இந்த ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் என்னுடைய இருப்பு இருக்கிறது, என்னுடைய நினப்பு இருக்குது. அது பிறகு ஒரு காலகட்டத்தில் வெளியே மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி காந்தி மியூசியத்தில் ஒரு மீட்டிங் போட்டோம். ஞாபகம் இருக்கா? அப்போ தான் நம்ம வந்து அவர் சிவகுமார் சாருடைய எல்லாம் வந்து கலந்து. அப்போ தான் நமக்கு வந்து அவரெல்லாம் கிடைச்சார், நம்ம அன்பு இவங்கெல்லாம். நம்ம வெளியே போக தான் நம்ம வந்து மாப்னான்ற ஒரு அமைப்பும் இதனுடைய அருமையான இந்த அமைப்பை வெளியே கொண்டு வர முடியுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். மாதவன் சாரும் சரி, நம்ம பாய் காதரசன் பாயும் சரி, பெண்களாலும் சரி, நான் வந்து என்ன செய்யணுமோ நான் வந்து கண்டிப்பாக நான் செய்கிறேன். வெளியே போகணும். நம்ம அது வந்து மெயினாக மாணவர்கள் மத்தியில் போகணும். கல்லூரி, ஸ்கூலு, ஹையர் ஸ்கூலு இல்லைன்னா மீட்டிங், அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸு நம்ம இந்த மாதிரி மீட்டிங் போடுற மாதிரி எக்ஸிபிஷன் பப்பைக்கு போனால் தான் நம்ம வந்து அங்கே போக முடியும். நம்மளுடைய கொள்கை என்ன, அந்த மாதிரி வெளியே அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நம்ம சங்கத்தை கொண்டு வரணும். நம்ம சங்கத்தில் இருந்து அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத என்னுடைய பேராவல். இதை வந்து நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க, அன்பு வேண்டுகோள். இதுக்கு என்ன உதவி வேணுமோ, நான் என்ன செய்யணுமோ நான் செய்வேன் அப்படின்ற வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சார் சொன்னாங்க 2005 ரிட்டையர், 2002 வாக்கில் ஜெயலலிதா பதவிக்கு வர்றாங்க. அவங்க ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. வேலை பார்க்குறவங்க சம்பளம் வாங்குறாங்க, வேலை முடித்த பிறகு அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பென்ஷனை கட் பண்ணுறாங்க. இந்த 2002க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆன இன்னைக்கு வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆன யாருக்குமே பென்ஷன் கிடையாது. நான் அதுக்கு முந்தைய 71 அப்பாயின்மெண்ட் ஆனதுனால 2005 இருக்காருன்னு இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் வரும். அப்போ நான் நினச்சேன், இன்னைக்கு உடல் வலிமை இருக்கு, வேலை பார்க்குறோம், நான் ரிட்டையர் ஆன பிறகு நான் என்ன வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சவங்க. நான் ஸ்கூல்களுக்கு டீச்சிங் ஏஜாக வச்சுருந்தேன் பாருங்க, அது எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ணி ஸ்கூல்களுக்கு கொண்டு போய் காமிச்சு அதன் மூலமாக என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கணுங்கிற நோக்கத்தோட 2002 இருந்து என்ன பண்ணேன், ஆல்பங்களாக போட்டேன். 3 மொழிகளில் போட்டேன், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் பூரா வித்தியாசமாக போட்டு அதை கொண்டு போய் மற்ற இடங்களுக்கு காமிச்சேன். அதனால என்னை காயின் காதலிச்சேங்கிற பேரே வந்து தெய்வம் என்ன செஞ்சார், என்னுடைய முயற்சியை பாராட்டி நீங்கள் ஸ்கூல்களில் போய் விடுறதுக்கு யார்கிட்டையும் செஞ்ச வேணாம், அதுக்கான நான் லைசன்ஸை நான் உத்தரவு அனுமதியை கொடுக்குறேன் அப்படின்னு பள்ளிகளில் நானே கண்காட்சி நடத்துறதுக்காக எனக்கு அனுமதி கொடுத்தார். அந்த அனுமதி இல்லாமையே நான் எல்லா இடத்துக்கும் போய் நிறையா வச்சிருக்கேன். அவர் ஒரு கண்டிஷனை போட்டார், முதல் கண்டிஷன் கட்டாய வசூல் கூடாது. அதனால் நான் யார்கிட்டையுமே போய் எதையும் கேட்குறது, ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் கேட்பேன், உங்களுக்கு என்ன வேணும் பாங்க, நான் எதையும் கேட்க மாட்டேன், நீங்கள் கொடுத்தா மறுக்க மாட்டேன். அதனால் நான் நிறைய ஸ்கூல்களுக்கு போய் காமிச்சு வச்சேன். எனக்கு 1000 கிடைச்சிருக்கு, 2000 கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்கூலில் டீ வாங்கி கொடுத்து தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல நானே எல்லாருக்கும் டீ வாங்கி. அதனால் இந்த எக்ஸிபிஷன் போடணும்னு நான் அவருக்கு சொன்னேன். தியாக மனப்பான்மையோடு இருங்க,
உங்களை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. அது என்ன, நம்மளை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. இன்னைக்கு செல்லவேல் சார் செல்லவேல் சார் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னார். அவர் மெமரிஸை சொன்னார். அதுக்கப்புறம் சாரும் சொன்னார். நான் ஒரு சின்ன மெமரிஸை சொல்லியிருந்தேன்னு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். அதில் நான் 6வது படிக்கும்போது ஆர்வம், ஆனால் கலெக்ஷன் எப்படி பண்ணுறதெல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கிளாஸ் போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வகையான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கிளாஸ் இருக்கும். அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்த புதுசு. நான் சொல்கிறது 1992 அப்போ கம்ப்யூட்டர் வந்த புதுசு. அது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கிளாஸுன்னு சொல்லி இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கிராஃப்ட்டு, ட்ராயிங்கு, இதுமாதிரி சம்திங். அதில் இந்த ஸ்டாம்ப் கிளாஸ்ன்னு சொல்லி இருக்கணும். ஸோ அதில் நான் எனக்கு அது ஒரு இஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்தேன். அது ஒரு வருஷம் ஸ்டாம்ப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வாரம் வாத்தியார்கிட்ட வந்து ஒட்டி வந்து காட்டணும். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி கடந்து வந்தேன். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது 96 நான் திருப்பி வேறு கரூருக்கு போயிருந்தேன். திருப்பி அதே மதுரை திருமங்கலத்தில் நான் திருமங்கலத்தில் படிக்கும்போது தான் அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் கிளாஸ் இருந்தது. அப்புறம் திருப்பி நான் 8th வந்து கரூர் போயிருந்தேன். திருப்பி 9th திருப்பி அதே திருமங்கலத்தில் மதுரை அந்த ஸ்கூலுக்கு வரேன். அந்த கிளாஸ்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்போ இருந்த ஸ்டாம்ப் ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு யாருமே இல்லை. ஸோ அப்போ பண்ண கலெக்ஷன்ஸு அப்படியே வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 96லேருந்து 2006 வரைக்கும் அப்படியே வச்சுருந்தேன். அப்படியே ரொம்ப எனக்குள்ளே மனசுக்குள்ளே புழுங்கிட்டே இருப்பேன். என்னடா ஒன்றுமே யாருமே ஒரு பிளாட்லிக்கு யாருமே நம்ம பேசுகிறதுக்கோ அந்த ஸ்டாம்பை பற்றி பேசுகிறதுக்கோ யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. ரொம்ப வெக்ஸாகி லைஃபே வெக்ஸாகி அப்போ தமுக்கத்தில் ஒரு மைதானத்தில் இது போட்டிருந்தாங்க, எஜிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே பொருட்காட்சி. அந்த பொருட்காட்சியில் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்போ வரும்போது பார்த்தா அந்த ஸ்டாம்ப்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக ஸ்டாம்ப்ஸ் ஷீட்டாக வச்சுருந்தாங்க. அப்போ தான் அதை பற்றி பேசும்போது எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ அங்கே இருந்த ஸ்டாலில் இருந்த ஒருத்தர் வந்து சொன்னார், இதுமாதிரி மேப்னாலும் ஒரு சங்கம் இருக்குங்க, அங்கே இதுமாதிரி 3rd Sunday மீட்டிங் நடக்கும், போங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது தான் எனக்கு என்றைக்கிடா அந்த ஞாயிற்றுக்கிழமை 3rd Sunday வரும் அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதேமாதிரி அன்றைக்கி போய் ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 மீட்டிங் மேலே நம்ம நடத்திட்டோம். இதில் வந்து இது 225வது மீட்டிங். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம அசோசியேஷன் அப்போ தான் தொடங்கினது. ஒரு 4-5 மீட்டிங் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். அன்றைக்கி ஜாயின் பண்ணது தான் இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு 3-4-5 மீட்டிங் தான் நான் வராமல் இருந்திருப்பேன். எல்லா மீட்டிங்கும் நான் வந்துட்டேன், அட்டென்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம் எனக்கு. வந்தேன். இல்லை, இன்னைக்கு நேற்று வர ஆஃபீஸில் தான் இருந்தேன். 7 மணி வரைக்கும் ஆஃபீஸில் சென்னையில் இருந்தேன். இன்றைக்கி மீட்டிங் வரணுங்கிறதுக்காக தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மேப்னா வந்து வழிகாட்டுது. அன்றைக்கி வந்து நான் மேப்லாம் ஜாயின் பண்ணலைன்னா நானும் அப்படியே சும்மா சாதாரண மனுஷனாக தான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமாக இங்கிருந்து அட்டன் பண்ணுறாங்க. என் மகன் ஒரு ப்ரைஸ் வாங்குறத பார்த்து போட்டுருக்கேன். நேராக வாங்க அப்படின்னு மகன் கூப்பிட்டு போதாடா, நான் இங்கே பேசணுங்கிறதுக்காக நான் போகலை. சரி மகன் என்ன அதுவும் 1/2 மணி நேரம் அறுத்துருச்சு. ஒன்றும் இல்லை. அது ஏன் இல்லை இன்னைக்கு விருது வாங்கினாங்க. என்ன சார், கலெக்டர் வாட்ஸ்அப்பில் பாருங்க, கலெக்டர் விருது வாங்குறாங்க, ப்ரைஸ் வாங்குது. அதுக்கு என்னை கூப்பிட்டுச்சு. ஆர்டிஓ இது முக்கியம். ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர். ஸோ நம்ம மேப்னால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்போ இருந்தவங்க எனக்குலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இங்கேங்க இந்த எஜிபிஷன் நடக்குது, இங்கெங்கே இதெல்லாம் அசோசியேஷன்லாம் செயல்படுது சொல்லுவாங்க.
அப்போ சின்ன வயசுனால எங்கேனாலும் நான் ஓடிடுறது. எங்கே எக்ஸிபிஷன் நடந்தாலும் சரி, எங்கே மீட்டிங் நடந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் நான் போய் அட்டன் பண்ணி இது பண்ணுவேன். அது ஸோ எனக்கு வந்து நிறையா ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கிடச்சிது. அந்த கம்யூனிகேஷனை வந்து நான் நம்ம மேப்னாவோட இணைச்சேன். நிறைய பேர்த்த வந்து இங்கே மேப்னாவோட கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ வந்து நம்மளோட மேப்னா அசோசியேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மேப்னாங்கிறது தெரியறதுக்கு நான் முயற்சி பண்ணி எல்லாம் தெரிய வச்சிட்டேன். அதேமாரி இப்போ நம்ம நிறையா வெளியூரில் இருக்கவங்க நிறையா மெம்பர்ஸை நான் இங்கே மெம்பர்ஸ் கிடையாது, நிறைய பேர் ஃப்ளாட் லிஸ்ட்டு நிறைய பேர் நம்ம இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம மேப்னால நான் என்னோட பங்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறோம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது யாருனாலும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப ஆக்டிவாக யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நிறைய அசோசியேஷன் இருக்காங்க, நிறைய பேர் என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுமாரி நம்ம அசோசியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர் ஒரு திறமைகளில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் காதர் சார்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் செய்வார். அது என்ன டெட் போஸ்ட் ஆஃபீஸா சார், க்ளோஸ்டு போஸ்ட் ஆஃபீஸ் அது மாதிரி விஷயம் கலெக்ட் பண்ண அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அவர்கிட்ட ஒரு கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் வச்சுருக்காரு, ஆனால் வச்சுருந்தாலும் அது ரொம்ப வேல்யூபுளான அதுமாரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு 40 வச்சுருக்கேன். கர்நாடகா போஸ்ட் ஆஃபீஸ். ஓ சூப்பர் சார். இப்போ ஆக்சுவலாக வந்து சார் வந்து அவங்க சொன்னார், இவரை வந்து எல்லாருமே காதர் ஹுசேன் சார்னு சொல்கிறத விட காயின் காதர் ஹுசேன் சொல்லுவாங்கன்னு சொன்னார். இவர் வந்து என்னை வந்து எப்படி கூப்பிடுவாருன்னா மதுரை மேப்னா மாதவன் சொல்லுவார். என்னோடய ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு இப்போயே என்னை வந்து மதுரை மேப்னா மாதவன், நான் அதையே வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டேன். என்னோடய சோசியல் மீடியாவில் வந்து மதுரை மேப்னா மாதவன் ஸ்டாம்ப்னு போட்டு என்னோடய சோசியல் மீடியாவில் வந்து ஒரு இதே பண்ணுறதே வந்து ஸ்டாம்ப்ஸ் தான் போட்டேன். அது சாரோட எனக்கு பேர் வச்சது, அந்த பேரை தான் நான் கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. ரொம்ப நன்றி சார். அடுத்து வந்து நம்ம ஆகாஷ் சார் வந்திருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவரோட காயின்ஸ் சிறப்புகளை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். காயின் கலெக்ஷன் என் பேர் வந்து விஜயகுமார். ஆகாஷ் வந்து தங்க பையன் வந்து அவன் வந்து எங்கள் வீட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி எங்கள் வீட்டில் முதல் பிறந்ததான் ஆகாஷ்னா எங்கள் தங்க பையன். அதனால் நாங்கள் செல்லமாக இருக்கோம். என் பேரை வந்து ஆகாஷ்னே எல்லாரும் ஆகிட்டாங்க. அவன் இப்போ டாக்டர் ஆகி காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவன்கிட்ட சொல்லுவேன், என்னை திட்டினாலும் வருத்தப்பட மாட்டேன், என்னை நல்லவன் சொன்னாலும் வந்து கிடையாது, உனையை தான் திட்டுறாங்க, உனையை தான் நல்லவன் சொல்கிறாங்க. சில விஜயகுமார் நல்லவன் வாங்காச்சுனாலும் கெட்டவன் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகாஷ் சொல்கிறதால ஒரு நல்லதும் உனக்கு தான் கெட்டதும் உனக்கு தான் சிரித்தான். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன, நான் எதுலையுமே இறங்க மாட்டேன். நான் வந்து படிக்கல, 7th தான் எங்கள் வீட்டில் எல்லாமே அயன் டிகிரி பூரா அமெரிக்கன் படிக்கல. ஆனால் எனக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, இறங்கிட்டு அதை ஃபினிஷ் பண்ண மாட்டேன். மூளை இல்லாட்டினாலும் அதுக்காண்டி மூளையை வளர்த்து எப்படினாலும் உள்ள இறங்க இங்கிலீஷ் நாளத்தில் கிடையாது. நான் காயில் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கினேன். அதிகபட்சம் அவ்வளோதான் 5 வருஷம் இருக்கும். ஆனால் மதுரையில் என் அளவுக்கு யாருனாலையும் ஃபினிஷ் பண்ண முடியாது. நான் பொறாமையை சொல்லலை, அவ்வளோ சிரிச்சிடறேன். என்னோடய கலெக்ஷன் வந்து வந்து சாதாரண மின்ட்டு கலெக்ஷன் தான். எனக்கு சாமி எடுத்து தான் நல்லா சொல்லுவார். மின்ட்டு கலெக்ஷன் இறங்கினேன். மின்ட்டுனா 1950 இப்போ 2025 மட்டுக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அடித்த காயின் இருக்கிற கல்கட்டா, நொய்டா, ஹைதராபாத், பாம்பே 4 இடத்துல காயின் அடிக்கிறாங்க. அது எல்லா காயினையும் 98% பிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 3-4 காயின் இருக்குது, அதை பிடிக்க முடியும். ஆனால் அது கூட வந்து 5 லட்சம் 4 லட்சம் அதை வாங்க ரெடி. அதை பூரா டூப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஒரு ஆந்திராக்காரை சொன்னான், உங்கள் கலெக்ஷனில் 4 குறையா தான் தப்பு கிடையாது, 100% இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நீ ஏமாந்துங்க. 2012 எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், நீ 100% இன்வெஸ்ட் பண்ணு நினைக்காத, உனக்கா கண்ணில் கிடைக்கும், உனக்கா நம்பிக்கையான கிடைக்கும், அதை ப்ளீஸ் பண்ணு. நீங்கள் வந்து கலெக்ஷனை வந்து 100% பிடிக்கல இறங்கலைன்னா நீ டூப்ளிகேட் தான் ஏமாறேன். அதனால 3 நாள் பெண்டிங்கு. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டுமே, நம்ம மின்ட்டை முடிச்சிருமே, அடுத்து வெள்ளி காப்பரில் முடிக்கணுமே, பிரிட்டிஷ் பீரியட் 1835 முடிப்போமே, அதில் இறங்கினேன். அதே முடிச்சாச்சு.
அதே முடிச்ச பிறகு சரி எல்லாத்தையும் முடிச்ச பிறகு வந்து நான் அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், என்னோட காயின் யூஸ் பண்ண சொல்கிறேன். முடிச்ச பிறகு சும்மா இருக்குமே வேறு என்ன மாற்றி கொடுத்தோம், எனக்கு பழசம் கிடக்குது அளவுகோலை எனக்கு வாங்கினேன். இந்த காப்படி அரைப்படி அங்கே இந்தியா சுதந்திரத்துலேருந்து என்னென்ன இருந்தால் அதை அதே முடிச்சாச்சு. முடிச்சாச்சுன்னா எல்லாமே ஒரு 500-1000 வச்சுருப்பேன். எதையும் டிஸ்பிளே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணி கீச்செயின் இண்டஸ்ட்ரின்னாங்க. இங்கே ஆன்லைனில் கூட கீச்செயின் இதை நம்ம என்னென்ன தேவை முடிச்சுட்டோம் கீச்செயின் முடிச்சுட்டு அதில் இறங்கினேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காரைக்குடியெல்லாம் வீட்டில் எவ்வளோ நேரம் சாமி தெரியுமா, அதை பார்க்க எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதில் வந்து நம்ம இன்னும் நம்ம எப்பயுமே நம்ம இறங்கும் போது இந்த மதத்தோட நம்ம மெம்பர் ஆகும்போது காயினில் கொஞ்சம் கலெக்டராக தான் வந்தேன். எல்லாருமே ஸ்டாம்பில் இருந்தாங்க. என்னோட ஸ்டைல் என்னென்னா எல்லாரும் வச்சுக்க பைக்கை நான் ஓட்ட மாட்டேன், நான் தனியாக வச்சுப்பேன். நல்லா லெட்டர் நம்ம எல்லாரும் ஸ்டாம்பில் இருந்து நம்ம ஸ்டாம்பில் தான் மோட்டிவாக இருக்கணும். ஒரு காலத்தில் ஸ்டாம்ப் டீலருக்குலாம் ஆர்குமெண்ட்டு எல்லாமே நடக்கும். ஆனால் எல்லாமே என்ன தான் வச்சுருவாங்க, ஏன்னா நான் ஸ்டாம்ப் இறங்குறதே கிடையாது. நம்ம தனிப்பட்டு இறங்கணும். எப்பயுமே காமெடி பிஸ்னஸ்லேயே இறங்கக்கூடாது. நம்ம மூடி யோசிச்சு இப்போ நான் பண்ணுறேன்னா பால் பிஸ்னஸ் பண்ணுறேன், நெய் பிஸ்னஸ் பண்ணுறேன், தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன், இதெல்லாம் காமெடிட்டே கிடையாது. நம்ம ஒரு அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்துல ஸ்டடி பண்ணிட்டா முழுக்கில் 40,000 வருது, தண்ணியில் 10,000 வருது. இப்படி ஸ்டடி பண்ணிட்டா நம்ம சாவரத்துக்கு நிரந்தரமான நடக்கும். நான் அது பேப்பர் இறங்குறதா பேப்பர் கரெக்டாக வந்து இறங்காத நம்ம எப்பவுமே பிஸ்னஸ் ஒரு 5,000 லாபம் இருந்தாலும் காம்படிட்டிவ் இல்லாத பார்த்தாங்க. ஒருத்தர் பண்ணுறதை இன்னொரு பண்ணி இறங்கினா ஜெயிக்கவே முடியாது. அது கெட்ட பேர் அவங்க. அதனால தான் நான் காயினை சூஸ் பண்ணேன். ஸ்டாம்ப்லாம் என்னை எடுத்தாங்க. ஒரு கொஞ்சம் உள்ளே வந்தே திருப்பி வெளியே போயிட்டேன். அது அடுத்து வந்து காரைக்குடி சாலை கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. திடீர்னு பழைய காலத்து ரெக்கார்டெல்லாம் பண்ணுவோம் மேலே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. சரி அப்படின்னு உடனே சரி இனிமேல் நம்ம கையில் என்ன இன்னும் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன இருக்குன்னா, இந்த கலெக்ஷன் பண்ணும்போது கை பணத்தை நான் பிஸ்னஸ் இறக்கவே மாட்டேன். காயை கொஞ்சம் விற்பேன், டக்குனு அந்த பணத்தை வச்சு அந்த ஐட்டம் வாங்குவேன். கையில் இருக்க இருப்பை வச்சு வாங்க மாட்டேன். ரெக்கார்டில் இறங்குன்னு இறங்குறேன். இப்போ வந்து ரெக்கார்டில் இருந்தால் என்கிட்ட இது பழைய கிராம ஃபோன் இருக்குது. இந்த 78 போய் சுற்றி போடுறாங்க எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம். அதாவது 78 இருக்குது. அதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஊசி வச்சே போடணும், அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 75 மேலே வந்து இந்த இளையராஜான்னு சொல்லி நம்ம ஃபிலிப்ஸில் வந்துருச்சு. சாதாரண ஃபிலிப் போட்டு டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கேன். அது முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இதில் எப்படி ஆர்வம் வச்சுருக்கேன்னா, முதல்ல அண்ணாதுரை பிரச்சாரம் பண்ண கேசரி படம் வச்சுருக்கேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது வந்து அண்ணாதுரை, கருணாநிதி, இந்திரா காந்தி, எம்ஜிஆர் எல்லாம் வச்சு நேற்று தான் சின்ன பொண்ணை போட்டேன். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஏன்னா பெரிய பொண்ணு நாட்டு இன்ட்ரெஸ்டிங் ஏன் போகிறாங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்னா உனக்கு பண்ணித்தாரேன். நேற்று உட்காந்து இதெல்லாம் கிடைக்கலாம் பண்ணவே முடியாது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நான் இந்த ஸ்டெப் பண்ண வயசு கூட்டிகிட்டே போகுது. இன்ட்ரெஸ்ட் உனக்கு அழகாக செட் பண்ணிதானே ஓகே அப்படின்னா. நான் திருவள்ளுவர் இருக்கிற படம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த 78 இருக்கான 1965 அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து எப்படி போட்டுட்டாங்க. அப்போது டெக்னாலஜிலாம் கம்மி தானே. அது கதை வசனத்தை 12 கேசட்டில் போட்டுட்டாங்க. இதில் அது ஒரு கேசட் பாரு 2,000 ரூபா கொடுத்தா கிடைக்காது. அதே நேரத்தில் ஒரு இரும்பு கடையில் கிடச்சது 12 கேசட்டு ஒரு 40 செடியாக வச்சுருக்காரு. அவன் வந்து பழைய இல்லை என்ன பிரச்சனைனா, நம்ம அடுத்த ஜெனரேஷனை கரெக்டாக உருவாக்கலன்னா பழச இரும்பு கடைக்கு தான் போகும். எந்த பொருளாலும் நான் அந்த ஸ்டாம்பு அப்படியே ஆக்கி பண்ணுவோம். சிலது காயின் தான் பெஸ்ட்டு, ஸ்டாம்பு தான் பெஸ்ட்டு பண்ணிட்டு ஓடிச்சு சொன்னால் வெள்ளம் வந்ததா அந்த ஸ்டாம்பு பூரா போயிடுச்சு. கூடி சென்னையில் முதல் டைம் எல்லாம் இருக்கும்போது யாருமே சுதாரிக்கல. இப்போலாம் வந்தால் பரல தூக்கி வச்சுருவாங்க. மழை பெய்யும் சொன்னாலே கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுறாங்க. அதை வச்சுருந்தாங்க. அவங்க ஃபோனை போட்டாங்க, எல்லாம் ஸ்டாம்பு போயிடுச்சுட்டா போயிடுச்சுட்டா நீ காயினை வச்சுட்டா கூட அப்படின்னு சொன்னது. அதுவே சொன்னேன் தொடச்சிக்கலாம். நீங்கள் திடீர்னு தண்ணி வந்து என்ன பண்ண முடியும். அதனால் எல்லாம் சேஃப்டியாக வச்சுருவாங்க. மதுரையில் வெள்ளம் வராதுன்னு சொன்னாங்க. அதனால் இயற்கை சீற்றத்தை வந்து யாரும் அவ்வளோ பெரிய அமெரிக்காவாலேயே காட்டுது இல்லை. மதுரையில் இந்த செல்லூரில் தண்ணி போதுனாங்க, எல்லாம் வீடு போந்துருச்சு. அதனால் எதை பாதுகாப்பாக வச்சாலும் 100% சேஃப்டியாகவே ஃபாலோ பண்ணுறேன். நாளைக்கு நம்ம இருக்கிற இடத்துலையும் தண்ணி வராது, இது வராது. இப்போ ஸ்டாம்ப் கலையில் அடி சொல்கிறேன். சொல்லூர் வச்சவங்க பாதி வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு. கரன்சிலேருந்து எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே முக்கியிருச்சு தெரியும். நம்ம மதுரையில் மலையே 92 இல்லைம்மா இப்போம்மா இப்பயும் சரி 92 பெரிய 92 இப்போ நாவே வந்துச்சு. 92 93 இப்போதான் இயற்கை மழை பெய்யும் சொன்னாலே எல்லாம் சுதாரிச்சுக்கிறாங்க மக்கள். இப்போ இப்படி தான் முன்னு தெரியும். போது சென்னை மட்டும் தான் இப்போ நினச்சோம். இப்போ திருநெல்வேலி ஆச்சு, தூத்துக்குடி ஆச்சு, இனிமேல் எல்லாரும் சுதாரிச்சுருவாங்க. மழை வரும் இப்போ ஏன்னா தூக்கி பறவை வச்சுருவாங்க, எல்லாம் மாடி தூக்கி வச்சுருவாங்க. செல்லூரில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. மதுரையில் வராத நம்ம நிலையில நான் இதை இப்போ ரெக்கார்டில் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டா எஸ்டானே பண்ணிட்டு 6 நாளைக்கு பிறகு 1000 பாகவர் நடித்த 14 படம் கேஸ் பாடிச்சிருக்கு. பாகவர் மொத்தத்துக்கே முதல் ஹீரோ பாகவர் தான். நீ பேப்பரில் கிணத்துல கொடுத்துருக்கான். அவரோட 14 கேஸ் வச்சுருக்கேன். 1955 அவர் ஸ்லீவ் சொன்னார். இப்போ சொன்னதெல்லாம் கரெக்ட். டிராஃபிக் பிரச்சனை அது கூட எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என் சின்ன பொண்ணுகிட்ட போய் கூப்பிட்டு கேட்டேன், நீ வச்சுக்கிறையா இல்லைன்னா நான் பணம் வந்து கொஞ்ச நாளாக நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோக்கு மீறி காயின்லாம் ஊடி போயிடுச்சு. நான் அடுத்த ஜெனரேஷன் நாலேஜ் கிடையாது.
சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் எந்த ஒரு பைக்கில் அடிச்சு கிராஸ் நான் பேய்துன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருக்க டைஸ் 60 லட்சம் 70 லட்ச ரூபா இருக்கும். யாருக்கும் முடியாது. நீ என்னதான் ஆன்லைனில் பார்த்தாலும் சொந்த மூளை இல்லாமல் செல் மூளையை வச்சுலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பொண்ணு நேரத்தில் தான் கேட்டேன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னோட. இப்போ யூடியூப்பில் போடுப்பா இதை போடுப்பான்னு சொல்லி இந்த அன்பே வாழும்னு சொல்லிட்ட பாட்டெல்லாம் எடுத்தா ஒன்றும் வேணாம். யூடியூப்பில் போட ஒரு ரூபாய் வரும் 3 கிலோ போடுறது உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதை ஷோகேஸ் பண்ணி தரேன் இருக்குன்னா. நீ இல்லைன்னா இதுக்கு நான் ஸ்டெப் பண்ணணும். அது இன்னொன்று பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தில் நான் வந்து எப்பயுமே ஆசைப்பட மாட்டேன். இன்னொன்று இங்கே காயின் வந்தாலும் யாரும் ஏமாறாதீங்கன்னு இங்கே வியாபார நோக்கத்திலே வர மாட்டேன். காயினை கொண்டு வந்தால் கூட எல்லாரும் தெரியும். அது 10 ரூபாய்க்கு வேணும் 10 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஏன்னா நம்ம வியாபார நோக்கத்தில் போயிட்டா பெரிய கடையில் ஆக முடியாது. ஆனால் பின்னாடி வியாபாரி ஆகிட்டா கார்த்திக் சாரோட மகன் அவர் கலெக்ஷன் அளவு மீறி பண்ணினார். அளவு மீறி ஒரு பொருள் போயிடுச்சுன்னா என்ன பண்ண நம்மளால் 4 இட்லி தான் சாப்பிட முடியும். வீட்டில் 10 இட்லி வச்சு தான் 4 பேர் கொடுத்தா தீரணும். அதான் என்னோட ஸ்டைல். இன்னொன்று ஏழை கஷ்டப்படுறாங்க வேலைக்காரங்களாம் கொடுத்தா தயவுசெய்து நல்ல பொருளை கொடுங்க. எங்கள் வீட்டில் வந்து மத்தியானம் காரணம் சொல்ல சாயங்காலம் ஒரு தலையில் கீழே போட்டேன் கொடுக்கக்கூடாதுங்க. என்னோட பையனை வந்து எடுத்து வளர்க்குறேன் வீட்டுக்கு உதவியாக. அவனுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்னா தான் கொடுத்துருக்கேன். பழைய பொருள் நம்ம வீட்டில் மிச்சம் கொண்டு வாங்கி 3 நாள் 4 நாள் நல்லா இல்லைனா தூக்கி வளர்க்காரிட்ட கொடுக்குறது கொடுக்காதுங்க. கொடுத்தா நல்லதை கொடுக்கல கொடுக்கவே வேண்டாம். அவனுக்கு தப்பு கிடையாது. நம்ம வந்து உதவி பண்ணுறது வந்து நல்லதாக பண்ணணும். சும்மா வச்சு 3 நாள் ஒரு பொருளை வாங்கிட்டு காலத்தில் தீபாவளி வாங்கி வச்சுருப்பாங்க சாப்பாடு வேலைக்காரி நம்ம குடை வளர் மாதிரி எடுத்து கொடுப்பேன். அது உனக்கு பிடிக்கல வாட வந்துருச்சுன்னா கொடுக்குற நான் கொடுக்க விட மாட்டேன். இப்போ போயிட்டாரு எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் என்னால் ஃபைட் பண்ண முடியல. இப்போ நான் அப்பா தவறி போயிட்டாரு. அதனால தான் என்னால் மீட்டிங்கே வர முடியல. எங்கள் அப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அந்த காயின் கலெக்ஷன் எல்லாத்தையும் எழுதிக்காரனா வீட்டுக்கு அரிசி வாங்குறது பருப்பு வாங்குறது எனக்கு ஒன்றும் பண்ண பிஸ்னஸை பார்க்க சாப்பிட படுத்துட்டு கலெக்ஷனை பார்த்துருக்கேன். எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். என்னோட நான் வேலையை பார்த்து சாப்பிட்டா கூட கை கழுவி அப்படியே வச்சா கூட தட்டை எடுத்துக்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டு. இப்போ அப்பா தவறு 3 வருஷனால என்னால் இது பண்ணல. கல்விக்குள்ள நான் கட்ட வேண்டியிருக்கு. வீட்டுக்கு கருவுக்குள்ள நான் என்ன வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அரிசியும் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அதோட சொந்த பந்த கல்யாணம் வச்சு நான் கோயிலுக்கு சேர வேண்டியதாக இருக்குது. இந்த இப்போ விருதுநகர் வைக்கிறாங்க திடீர்னு சென்னையில் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது கமிட்மெண்ட் கூடிடுச்சு. வீட்டில் ஒரு பெரிய விளையாட எவ்வளோ கஷ்டம் இப்போ தெரியுது. கமிட்மெண்ட் கொண்டால் என்னால் பிடிக்கிறது எல்லா வீட்டையும் முதல்ல நான் வந்து விட்டாங்க. அதான் எங்கள் சின்ன பொண்ணுக்கு சொன்னேன். என்னோட காயின் கலெக்ஷனை வந்து உங்கள் கல்யாணத்துக்கு உள்ள 60% காயின் இருக்குது. நான் இப்போ விற்றேன்னா 60 காயிட்டு 50 லட்ச ரூபா வரும். கல்யாணத்தில் 50% காயினை வச்சுருக்கேன். சின்ன பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுது. இல்லைன்னா இப்போ ஓப்பனாக சொல்லிடு டிஸ்போஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நம்ம கலெக்ஷனை மட்டும் வச்சுக்கிறோம். நான் இன்னொன்று அடுத்து சொல்கிறேன். ஆசைப்படாமல் நம்ம இந்த காயின் கலெக்ஷன் இறங்குறதுனால யாரும் ஏமாற கடவுள் வந்து உங்கள் ஏரியாவில் தான் இருக்க கூப்பிட்றேன். இல்லை இறங்குறதுனால நான் அதான் ஒரு ஆஃபீஸில் வச்சு வியாபாரம் பண்ண வச்சதுனால இப்போ இருக்கிறதுல ஹைதராபாத் வந்து தான் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. கரெக்டாக நடக்குது. என்னென்னா ஹைதராபாத்துங்கிறது வந்து ஆந்திராவில் அடிக்கிறது வந்து தமிழ்நாடு கேரளா இந்த ரிசர்வ் பேங்கோட எப்பவுமே காயின் அடிக்கிறது வந்து அங்கே எந்த ஸ்டேட்லேருந்து பக்கமாக இருக்கிற சர்க்குலேஷன் ஆகும். ஹைதராபாத் காயின் வந்து நிறையா இறங்குறது வந்து ஹைதராபாத்தோட தமிழ்நாட்டில் தான் ஆந்திராவோட தமிழ்நாட்டில் இறங்குறது. இந்த பாம்பே நொடிநாடு உத்தரப்பிரதேச அந்த சைடு கல்கடா அந்த சைடு காயின்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்களாம் வந்து மின்டிங்னு சொல்லி கொடுக்குறாங்களா காயினை. இன்னொன்று அது தெரிஞ்சு காயினை கொடுக்குறதுலாம் வந்து துப்பாக்கி கொடுத்து செய்கிறதுக்கு பிளேடுலாம் கிடையாது. அதில் காப்பர் இருக்குது. காப்பர் விலை கூட காயினை கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நார்த்தில் தான் அந்த உருக்கிறத கண்டுபிடிச்சது. அந்த காயின் கூட அழிஞ்சிருச்சு. தெப்ப குளத்துல தான் இருக்கேன். திருப்பி ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறேன். நீங்கள் என்ன கொடுக்குறதுக்கா? சரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு காயின் தரேன். காயின் மட்டும் தரேன். அதனால் வந்து இப்போ என்ன விட்டேன் ஃபோன் வந்தாலே ஒரு மாதிரி. அதனால் வந்து நான் வந்து இது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணாமே கலெக்ட் பண்ணி ஹைதராபாத்தை வச்சுருந்தேன். இன்னொன்று நார்த்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய இந்த லைனில் டூரிசம் வாங்கி பறிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்னென்னா இந்த எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைல் சொத்தை தான் சேர்ப்பாங்க, நகை தான் சேர்ப்பாங்க. வேறு இப்படி பழைய கால பொருளை வந்து விரும்பி இப்போ தான் வந்துட்டு ஒரு 5 வருஷம் நான் சேர்க்குறது வந்து அணிவிட்டு காசை எந்த காய்கறியில் பழக்க வச்சுருக்காங்களா அவங்க தெரியும். யார்ட்டையாச்சும் இருக்காது. நார்த்தில் பிடிச்சிருப்பான் கும்மிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் விற்றதுனால விற்று அழிஞ்சிருச்சு. அதனால் ஹைதராபாத் வந்து ரொம்ப ரேர் ஆச்சு. ஒரு சத்ரபதி ஜிவாச்சில் ஒரு ஸ்டார் வச்ச ஒரு ஹைதராபாத் இருக்குங்களா அது வந்து வெறும் 20 ரூபா 20 ரூபாய்க்கு பண்ணி இன்றைக்கி 500 ரூபா. இப்போ 500 ரூபா இருக்குது. அது என்கிட்ட வந்து ஒரு 500 தான் இருக்குது. இல்லை ரன்னிங் இருக்குது. ரன்னிங் பழைய காய்கறி ஆகிறதெல்லாம் பிடிச்சி எடுத்துது.
நான் எடுக்கும்போது எனக்கு ரூபா வாங்கி ஐநூறு மாறி ஒரு 50 ரைட்டாக ரூபா ஸ்ட்ரீட்டில் திருவள்ளுவர் வரும் அது ஹைதராபாத்துக்கு ரூபா ஏன்டா அது 2500 இல்லை நான் ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கினேன் ஏதாவது ஒரு ஆர்வத்தில் வாங்குது. நம்ம வந்து பிஸ்னஸ் சைடில் போயிருந்தேன்னா அன்றைக்கி இது 5 ரூபா 10 ரூபாலாம் கிடையாது வாங்க விற்றுருவாங்க. நம்ம 3 ரூபாய்க்கு வாங்குற காயினை 10 ரூபாய்க்கு 7 ரூபா கிடைக்குது. 100 காயினை வச்சு 700 ரூபா கிடைக்கும் விற்றுருவாங்க. எதையுமே விற்கிறது இல்லையா நீ போட்டு கொடுத்து எனக்கு கலெக்ஷனுக்கு எதுவும் தேவைன்னா அப்போ ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடுப்பேன். விற்றுட்டு அந்த கலெக்ஷன் ஏதாச்சும் பொருள் வாங்கிடுவாங்க. இப்படியே பண்ணதுனால ஹைதராபாத் வந்து ரேர் ஆனதுனால நான் ஃபியூச்சரில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கிடைக்குங்கிறது எனக்கு 80 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஹைதராபாத் வந்து கிடைக்காது இல்லைன்னா அழிஞ்சிருச்சு குடிக்கிட்டாங்க காயின். அந்த கலெக்ஷன் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபீஸ் ஃபோன் வேணுமானு அதே நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். இல்லை வந்து லாட்டி படிக்க சொல்லுவேன். அதே மைண்டில் எங்கள் அம்மாட்ட பணம் கொடுங்க எல்லாம் எனக்கு மனசு கேட்கல. ஃபோன் தானே வேணும் நீ போனேன் 95,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எப்படி பணம் வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு கரன்சி பண்டில் விற்றேன் ஒரு 10 காயின் விற்றே முடிஞ்சு போச்சு. ஒரு ஆஃபீஸ் ஃபோன் வந்துச்சு. இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பண்டில் 40,000 ரூபாய்க்கு விற்றேன். இது வெறும் 600 ரூபாய்க்கு ஒரு செடியார் எனக்கு கொடுத்தாரு. 40,000 ரூபா ஆப்பிள் போல 50% வந்துச்சு. 10 காயின் விற்றேன். போன போட்டு பணத்தை போட்டுவிட்டேன். இப்போ வாங்கிட்டு போகிறோம் குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றுக்கணும். எனக்கு வந்து நான் பிராமின் கல்ச்சர் தான் எனக்கு பழக்கம். நான் நாடாது ஐயர்லேயும் பழகினால என்ன சொல்லுவாங்க பெண் குழந்தைகளை வந்து பாசமாக இருக்கணும் அவங்களோட கல்ச்சர் அது உண்மைதான். பெண் குழந்தைகளை வந்து அடுத்தவங்க வீட்டு போகிறது கல்யாணம் ஆகி அது நம்ம வீட்டில் இருக்கிற மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். அது தப்பு போடுறா என்ன பண்ண நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அர்த்தம். அதே பெண் குழந்தை யாரும் எழுத்து போடக்கூடாது உணர்ச்சி கூச்ச சுவாமின்னு சொல்லி சின்ன வயசாக ஈரோட்டில் சொன்னதுனால பிள்ளைகளை செல்லமாக எனக்கு பையனே பிடிக்காது. எனக்கு 2 பொண்ணு தான் 2வது பொண்ணு தான் சொன்னேன். அது செல்லமாக கேட்டு நான் வாங்கி கொடுத்த யோசனை பண்ணேன். சின்ன பொண்ணு அப்படி பெரிய பொண்ணு அப்படி இல்லை 10 ரூபா செலவழிக்க மாட்டான். பெங்களூர்லேருந்து வந்தே பாரத்தில் வாங்கினா கர்நாடகா பஸ் வந்து 700 ரூபா தமிழ்நாடு பஸ் கவர்மெண்ட் பஸ் 1000 ரூபா. அவள் கர்நாடகா பஸ்ஸில் நைட்டு 12 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கிட்ட போட்டுருவா பொங்கல் தீபாவளிக்கு. கர்நாடகா பஸ்ஸில் வந்து நம்ம 4 ரூபா கர்நாடகா தான் போகிறாங்க 700 ரூபா. அவள் அப்படி இதே என் சின்ன பொண்ணு ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அவள் சாதாரண பொருளாச்சு ஆப்பிள் வேணும் அப்படின்னா திருப்பி நாங்கள் ஒரு காணி தான் பின்னாடி போய் வச்சுட்டு போகணும் தப்பு இல்லை. அதனால் வந்து இந்த காயின் கலெக்ஷன் இல்லையா யாரையும் ஏமாற்றக்கூடாது. முதல்ல கிடையாது ஒரு 10 ரூபா பொருளை 50 ரூபா நிற்கலாம் அது தப்பு கிடையாது. டூப்ளிகேட்டை விட்டு ஏமாற்றக்கூடாது அது பெரிய பாவம். இப்போ பாதி பேர் கலெக்ஷனில் டூப்ளிகேட்டாக வச்சுக்காங்க. நான் எவ்வளோ பேர் திருத்தி விட்டுருக்கேன் தெரியுமா இந்த டூப்ளிகேட்டை வாங்காங்கன்னு. இங்கே மதுரையில் விற்கிறேன் பூரா என்னாலே காணாம போயிட்டாங்க காயின் விற்கிறவங்க. நான் டூப்ளிகேட்டாக அவன்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. உங்களை ஏமாத்தலை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த குமார்லாம் அவன் இருப்பான் கொடுக்குற பூரா டூப்ளிகேட் ஆகிட்டு தான் கொடுப்பான். எல்லாருக்கும் தெரியும் ஒரு 30 பேர் தான் எல்லாருக்கும் சிரிப்பாங்க. நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன். ஆகா சொல்லிட்டாரு மீட்டிங் டூப்ளிகேட்டை ஏமாத்துறான் முதல் சொல்லக்கூட வார்த்தை உங்களை ஏமாற்றுவான். அது வந்து ஏமாற்றக்கூடாது. ஏன்னா இன்னொன்று இந்த காயின் எடுத்து பார்க்கும்போது மனசு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. 1950 எத்தனை பேர் கை போயிருக்கு. இப்போ 1950 உள்ள ரூபா நம்மளுக்கு இப்போ சாதாரணமாக தெரியுது. 1950 ரூபா எவ்வளோ பெரிய ரூபா காயின் இருக்குது எவ்வளோ சைஸ் பெருசு இல்லை அது எவ்வளோ வேடிசன் கோடீஸ்வரங்கிட்ட இருக்கிற காயின். இன்னைக்கு ஏழை பாலையிட்டா ஒரு செல்லி 2 செல்லி தான் இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 80 மட்டுக்கும் யாருக்கிட்டே 50 ரூபா 100 ரூபா வந்து பெரிய அமௌண்ட் தான். அப்போ இப்போ 2000க்கு மேலே தான் எல்லாமே சப்புன்னு போச்சு. 2000 மேலே சப்புன்னு போச்சு. அந்த ரூபா எத்தனை ஒரு கையில் போயிருக்கும். இப்போ பிரிட்டிஷில் நம்ம காப்பர் காயின் சொன்னார்ல அந்த கலெக்ஷன் படம்னா எவ்வளோ 150 வருஷமாக எத்தனை ஒரு கையில் போயிருக்கும். கடைசி ஒரு 20-30 வருஷமாக தான் பழக ஆரம்பிச்சோம். இப்போ 90க்கு மேலே தான் 95 மேலே தான் மக்கள் விவரமானாங்க. அது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் 2005க்கு மேலே தான் வரமானாங்க. பழைய பொருள் கலெக்ட் பண்ணுறதுல அது மட்டும் நார்த்தில் தான் வரமாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஏதோ இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த பொருள் போய் எந்த பொருளும் யார்கிட்ட வாங்க முடியாது. எல்லோரும் அப்படி சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. வெளி சென்டர் இருக்கா இல்லையா இது பிற்காலத்தில் ஒரு பெரியதாக வச்சுக்கிட்டு அதனால் வந்து நல்லா கலெக்ட் பண்ணுங்கள். இதுவரை விற்காதுங்க. நான் இங்கே என்கிட்ட வில்லு சொல்லி நிறையா பேர் கொடுப்பாங்க. நான் விற்க விட மாட்டேன். நான் அவனை வாங்கிடலாம் எனக்கு தெரியும் வெளி செஞ்சு ஆனால் விற்காதுன்னு என்கிட்ட அவர் ஐடியா கேட்டுருக்காரு அவரே விற்காதுன்னு இருக்கேன். யார் நான் வேணா அவர்கிட்ட செட்டு காயின் கேட்டாங்க அப்படி ஒரு டீலர் கையை மாற்றி 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கான். நான் இது மாதிரி இப்போ நம்ம பெருமையாக சொல்லக்கூடாது. 10-15 பேரை விட்டு விடாமல் தடுத்துருக்கேன். உங்கள் பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவங்க அண்ணன் பிள்ளைகிட்ட கேளுங்க உங்கள் தம்பி பிள்ளைகிட்ட கேளுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கேட்க கொடுங்க அவங்க எடுத்து சொல்லுங்கள். ஒருத்தவங்க கஷ்டப்பட்ட பொருள் குப்பையில் கிடக்குது. நேற்று ஒரு கேசட் வாங்கினேன் 11,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாக்கிற செடியாக சேர்த்துருக்காரு. 1960 சேர்த்துருக்காரு ஒரு கேசட்டை அப்படியே தூக்கி பழைய இரும்பு கடையில் போட்டாங்க. அந்த ஜெனரேஷன் 60 அப்போ எவ்வளோ கஷ்டம். ஒரு கேசட் 50 ரூபா போகலாம். திருவள்ளுவர் கேசட் வந்து இந்த 78 30 ரூபா. அது 7 கேசட் கதை புல் படத்தையே கதை வச்சுக்காது. 78ங்கிறது கிடைக்காது. அது வந்து இந்த ஊசி வச்சு போகணும்.
அந்த டெக்னாலஜிலாம் போயிடுச்சு, அதெல்லாம் ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபிலிப்ஸ் இது கிடைக்கும், அது வந்து இப்போ அந்த 70 இது ஒரு 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 சைடுக்கு ஒரு ஊசி தூக்கி மாட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஊசி இப்போ கிடைக்காது. அந்த கேசட்லாம் சேர்த்ததை தூக்கி பழைய மொழியில் போட்டேன். அப்படி அது அப்படி 100% அவர் கரெக்டாக அதை மேக்கப் பண்ணியிருக்காரு. கவரை உடைக்காம 1960, 50 வந்து கவர் உடைக்க கவரோட கிடச்சிருக்கு. அது அது கேட்க ரெண்டு பழைய கேசட் கதை என்ன சொல்லுவேன், இதெல்லாம் எப்படிடா பிடிச்சி அப்படின்னா, நம்ம உள்ள இறங்கிட்டா அந்த பிரெயின் அப்படி கொஞ்சம் ஒதுக்கி போட்டோம். அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், எங்கெங்கே போகணுமோ அங்கே சொல்லி வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கிடைக்கும். இன்னொன்று வந்து முடிஞ்ச வரைக்கும் டீலெட்டை வாங்குறத குறைச்சிக்கோங்க. உங்கள் சொந்தத்தில் பிடிங்க, மீதி டீலெட்டை வாங்கணும் தப்பு கிடையாது. டீலெட்டை வாங்கக்கூடாதுன்னு இல்லை, கிடைக்காத பொருள்லாம் டீலெட் வாங்க. யாருமே வாங்கலாம், அப்படியே வெளியே வாங்குற டீலெட்டை வாங்க கடைசியில் விட்டுருக்கீங்களா, கணக்கு போட்டு பார்ப்பாங்க, இவ்வளாகுது. சொந்தம் அப்படி எல்லாத்துக்கும் ஸ்டாக்கும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இப்போ எனக்கெல்லாம் வந்து வெளிநாடு போனால் எங்கள் ட்ராவல்ஸ் அனுப்பிச்சுன்னா இவ்வளோ காயினை கொண்டு கொடுப்பா, இவ்வளோ நோட்டை ஊசியாக தான் கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சொன்னால் யாருனாலும் தருவாங்க. சேல் பண்ணி சொன்னால் நீங்கள் ஒரு 50 நோட்டை சொல்லுங்கள், 1-2 என்னென்ன காயின் வந்துக்கிட்டே இருக்கும், 30 காயின் 40 காயின் யாருக்கு காசு வாங்க மாட்டான். எங்கள் வீட்டில் சும்மா கட்டி வச்சுக்கலாம். நான் சொல்லுவேன், இது எனக்கு 500 1000 ரூபா போகுதானே வச்சுக்கிறோம். அதனால் நான் அடுத்த மீட்டிங்கில் எந்தெந்த காயின் எவ்வளோ போகும்னு சொல்லி காயினை கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒரு 30-40 காயின் இருக்குது, 500 ரூபா 1000 ரூபா சர்க்குலேஷன்லேயே இருக்குது, இப்போ விளக்கத்துலேயே இருக்குது. சார் போய் சொல்லாதீங்க, அடுத்த மாதம் வரைக்கும் நீங்கள் அடுத்த இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் அடுத்து வரும்போது சொல்லுறேன், அடுத்து வரும்போது சொல்லுறேன்ட்டு அடுத்து வரும்போது சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் வருவீங்க. ஒரு சொல்லலாங்க, வாங்க சார், கண்டினியூவாக வாங்க. நீங்களாம் எவ்வளோ நல்லா ஸ்பீச் கொடுக்குறீங்க, கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் கொடுத்தோம்னா இப்போ கூடிருச்சு. எங்கள் அப்பா இருந்தார், இல்லை எல்லாத்துக்கும் எனக்கெல்லாம் உண்மையிலே இன்னைக்கு வரவே முடியாத சூழ்நிலை, எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள். இப்போ என் பொண்ணு கல்யாணம் முடிச்சு கார்த்திகை தாத்தா ஒரு விருதுநகர் மாப்பிள்ளை கட்ட மாட்டேங்கிறா, அவங்கள எட்வைட்டாக இருப்பாங்கிறா, அவங்க அப்படி பார்ப்பாங்க. என் கோடீஸ்வரரை கட்ட மாட்டேங்கிறா, 5 டாக்டர் வந்து ஒரு 10 சாப்பிட்டு வைக்கிறேன், பழக்கறையில எனக்கு வேணாங்கிறா. இப்போ உள்ள பொண்ணுங்களாம் ஒரு ஸ்டைலில் வளர்ந்துதுங்க. எனக்கு வந்து மீடியமான மாப்பிள்ளை கட்டுங்க, பழக்கறைகளை கட்ட மாட்டேங்கிறா. 10 சாப்பிட்டு 9 தடவை கேட்குறாங்க. விருதுநகரில் பொண்ணு எடுக்க கூடாதுன்னு அப்பா தான் சொல்லியிருக்க மாட்டேன், அதுக்கு ரீசன் தெரிஞ்சு மாப்பிள்ளை எடுக்கலாம், விருதுநகரில் மாப்பிள்ளை எடுக்கலாம், பொண்ணு எடுக்க கூடாது. அது என்ன காரணம்னா, விருதுநகர் நாடகம் வந்து ஆரம்பத்திலே பணக்காரங்க. இந்த விவசாய பொருள் பூராமே அங்கே வச்சு விற்கிறதுனால ஆரம்பமே பணம் இருக்கும். எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாய் மாதிரி சிறப்பாயிடலாம், எப்பயுமே பாய் சிறப்பு வீட்டுக்குள்ளேயே நல்ல சிறப்பாயிடலாம். அவங்க கூட நல்லா விவசாய பொருளை வாங்கி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விற்றுட்டு கஷ்டப்பட்டு போராடுன்னு வச்சுருக்காங்க. எல்லாம் தப்பாக சொல்லுங்கள், நல்ல நேர்மையான நல்லா சம்பாதிச்சாலும் இந்த ஹெட்வைட் இருக்கும், நம்மளுக்கு கீழே தான் அடுத்த ஆளுப்பாங்க. அதனால எங்கள் அப்பா வச்சு எடுக்காத, சிவகாசியில் இருக்காத, அவங்களாம் மண்டை கர்வமாக இருப்பாங்க. அதனால் பணம் ஆனால் இப்போலாம் மாறிடுச்சிங்க. அதை இப்போலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து எல்லா ஜாதியும் ஒன்று தான். எனக்கு வந்து மனசு பிடிச்சா யாரையும் கட்டிக்கொண்டேன் போட்டேன், அவ்வளோதான். மனசு பிடிச்சி நல்லவனா கட்டிக்கொண்டு அந்த கான்செப்ட் அவன் சொல்கிறான். என் தங்கை சொல்கிறான், நான் திருமங்கலம் பிகேயில் படித்தேன், விருதுநகர் 3Bயில் படித்தேன், என்னைய மாப்பிள்ளை பாருங்கன்னா எனக்கு பூரா விருதுநகர் தான் வரும், சிகாஜா வந்து அவன் பழக்கப்புறம் அந்த பெல்ட்டு பெரிய தங்கச்சி. திருமணம் பிகேல படித்தாங்க. ஆமாம், திருமங்கலம் பிகேல பெரிய தங்கச்சி. திருமங்கலம் பிகேல படித்தா 11th ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆமாம், காலேஜ் வந்து விருதுநகரில் இருந்துச்சா 3B காலேஜ். ஆமாம், 3B இல்லை, விருதுநகரில் என்ன நாடகம் கிடைச்சி பிஹெச்சியில் இருந்துச்சா. அதனால் அவளுக்கு பழக்கம் பூரா நாடகம் கிடையாது. உனக்கு ஊஞ்சல் பொண்ணுக்கு பெரிய பெரிய கூட, ஆனால் வத்த வியாபாரம் பண்ணுவாங்க, மல்லி வியாபாரம் தான் பண்ணுவாங்க. உங்கள் பொண்ணு சொல்கிற மாதிரி இன்ஜினியர் கிடைக்காதங்க. ஆனால் உட்காந்து சாப்பிட்றதா எனக்கு பிடிப்பான மாப்பிள்ளை கொடுக்குறேன். ஆனால் நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். காசு படக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நம்ம ஏமாற்றி வந்து எனக்கு 50 வயசு ஆச்சுன்னு 10 வருஷம் இருக்கேன். அவ்வளோதான். எதுக்கு ஒரு ஆளை ஏமாற்றிட்டு இப்போ எனக்கு சம்பாதிக்க தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு 60-80 காயின் என்கிட்ட இருக்குது. இந்த காயின் வந்து யாராலும் ப்ளீஸ் பண்ணுறது தமிழ்நாடுக்குள்ளே மோதுறாங்க. நான் எனக்கு இங்கிலீஷ்லேயே நாட்டில் நாட்டில் தமிழ் தெரிஞ்சுக்கிறேன், ஆனால் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு கல்யாணம் வந்து கலெக்டருக்கு தான் கொடுப்பேன். நான் அந்த காயினை வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சால் இந்த கலெக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஃபினிஷ் பண்ண கொடுப்பேன். ஏன்னா அந்த காயினை ஃபினிஷ் பண்ணணும், நான் கூட ரூபாய் வந்துச்சு, கலெக்டருக்கு தான் கொடுப்பேன். அதை போய் இந்த கரன்சி என்னென்னா ஒரு செட்டியார் வந்து பாசமாக கொடுத்தாரு. இவர் கொடுத்தவர் வந்து ராஜா தேட்டர் இருக்குது தெரியுமா, கோயம்புத்தூரில், அவர் எனக்கு கொடுத்தது வச்சுக்கோஞ்சிலேது ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. அவர் வந்து தவறி போயிட்டார். ராஜா தேட்டர், ராஜா நாக்கடெல்லாம் இருக்கும், அந்த யூடியூப்ல பாருங்க, பெரிய கொடி சொல்லுறது. அவருக்கு அது ஒன்றும் இல்லை, மதுரையில் வந்தார், சம்மந்தக்காரன் குழந்தையில கொடுத்தாரு. யோசிச்சு பார்த்தேன், திடீர்னு நம்மளுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு தமிழ் வாணன்னு ஒருத்தர் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும். அவர் பயமுடிச்சு விட்டார், கொஞ்சம் குத்துரு அடுத்த நாலேஜில் உனக்கு என்னமா ஆச்சுன்னா கூட நம்ம ஊருக்கு ஏமாந்து சொல்லிட்டு கடைசியில் ஊரெல்லாம் கவனம் ஆகிட்டு நீ ஏமாந்துடக்கூடாது. நான் அடுத்து தெரியாது, ஒரு மதுரையிலே ஒரு 3 பேர் இருக்காங்க, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்.
யார் சாப்பிட்றாங்க வீட்டில் பேக்கிங் பண்ணிடுவாங்க. இது நோட்டமாகவே இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி அப்படி தான் போஸ்ட் ஆஃபீஸில் போகுது. அவனுக்கு கொஞ்சம் தெரியும், பழைய அட்ரஸ்லாம் பார்க்குது, அப்படியே பார்க்குறது. அந்த வேலை ஐஸ் வச்சுட்டு எவன் கடைசி 10 வருஷம் 5 வருஷம் வரலையா, அது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கியா, அவன் வீட்டில் போய் ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி இந்த கவரை பூரா அள்ளி இருக்கு. உனக்கு கொஞ்சம் தெரியும், அவனுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. இது இந்த டாபிக் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் அப்படி ஆயிடாதுங்க. ஸ்பெஷல் கவர் இந்த வித்தது இதை பூரம் அள்ளிட்டாங்க. திருச்சியில் இப்போ திருச்சியில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இதே மாதிரி. நாலேஜ் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் வந்தால், இப்போ கனியர் நல்ல கலெக்டாக அப்படிலாம் அவங்க பொண்ணுக்கு நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சொல்லிட்டேன் சார், விவரமாக வாங்கிக்கோங்க சார். அவங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன், பொண்ணுக்கு கொடுங்க, இல்லைன்னா பின்னாடி எழுதி ரேட்டை வச்சுருங்க. இப்போ ஸ்டேட்லாம் இருக்கு, அவங்க வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பின்னாடி எழுதி ரேட்டை முன்னாடி வச்சா வீட்டில் கொண்டுருவாங்க. இவ்வளோ காசு கழிச்சுக்க பின்னாடி வச்சு விட்டுருங்க. நான் எடுக்கும்போது திருப்பி ஒரு பேப்பர், இப்போ நானே சில போட ஆரம்பிச்சிட்டேன். பிரிச்சு 1000 ரூபா 2000 ரூபா எழுதி பேப்பரை கட் பண்ணி இவ்வளோ போட ஆரம்பிச்சிட்டேன். அவர் பயன்படுத்தி விட்டுட்டாரு. திடீர்னு ஆச்சுன்னா ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான். ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த வட்டம் தான் என் பொண்ணுகிட்ட 3 நாளைக்கு முன்னாடியே பேசினேன். எல்லா வேலையும் சொன்னது வித்துரு வைக்கிறாருங்க. நீ இல்லாட்டா நாங்கள் ஆன்லைனில் போட்டு வித்துருவோங்களுக்குலாம் ஆன்லைன் நாலேஜில் சொல்கிறேன். சின்ன பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா. நான் கண்டிப்பாக வந்து 1 மாதம் 2 மாதம் உங்களுக்கு எல்லா காயினை கொடுத்துட்டு, காயினை கொடுத்தா தான் நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ரன்னிங்கில் எடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லோரும் செல்லில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் இது சர்க்குலேஷனில் கிடைக்கிற காயினை வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்து காய்க்கிறேன். ரன்னிங்கில் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கலாம். ரன்னிங்கில் இப்போ 1 ரூபா 2 ரூபா பிறகு நிறையா இருக்குது. எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு 2 மீட்டிங்கில் ஒரு 3 மீட்டிங்கில் கொண்டு வந்து நல்லா போச்சு வச்சிடறேன். எல்லாம் செல்லில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது வேலிஸே எழுதி வச்சிடறேன். உங்களுக்கு ரன்னிங்கில் கண்டிப்பாக நீங்கள் 10 தடவை 50 தடவை தினம் 1 2 கிடைக்கும். அது ஃபியூச்சரில் வச்சுக்கலாம். 3 மாதம் சூப்பர் சூப்பர் 3 மாதம் கை கொடுத்துட்டேன் சார். நான் வரணும்னு ஃபோன் நம்ம வேலை பார்த்தது எதுவும் தெரியாது. இப்போ வீட்டுக்கு போய் அரிசி வாங்கிக்கலாம், அரிசியா வாங்கிக்கலாம், இதாக வாங்கிக்கலாம். நம்ம ஒன்றும் பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் நம்ம இழுத்து பார்க்குற மாதிரி ஆச்சு. ஆகாஷ் விஜயகுமார் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். இந்த அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் 98% வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இன்னும் 2% கலெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது காயின்ஸ். அந்த காயினை வாங்க போனோம்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்டு. ஏன்னா எல்லாமே டூப்ளிகேட் காயின்ஸ் நிறையா வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலே வந்து இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் காயினோட டூப்ளிகேட் காயின் அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக தெரியுது. அந்தளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட தயார் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தா வந்து நம்ம இப்போ கரண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் காயின்ஸில் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காயின்ஸ், ஆன்சியன்ட் காயின், இது மாதிரி இதில் தான் நிறைய டூப்ளிகேட் வருது. இதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் நம்ம மெம்பர் தான், மிஸ்டர் சந்திரசேகரன் சார்னு சொல்லிட்டு சார் இருந்தாங்க. அவர் சென்னையில் இருந்தார். அப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அப்போ அவர் வீட்டுக்கெலாம் நிறையா போவேன். அப்போ அவரோட ஆன்சியன்ட் காயின்லாம் காட்டுவார். அது வந்து ரொம்ப கம்மியானது தான். அது போக வேறு நிறைய பிரிட்டிஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் காயின்ஸ் அவர் வச்சுருந்தார். அங்கே வந்து எத்தனை ஸ்டேட், 52 ஸ்டேட்ஸ் இருக்கா சார். அந்த ஸ்டேட்ஸுக்கு அவர் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு காயின் இது மாதிரிலாம் வச்சுருந்தாரு. இது போக அவர்கிட்ட வந்து என்ன சொல்ல வந்தாருன்னா, ஆன்சியன்ட் காயின் வந்து நான் எல்லாமே விற்றுட்டேன் அப்படின்னாரு. ஏன் சார் விற்றுட்டீங்க அப்படின்னு கேட்டால், ஆன்சியன்ட் காயினில் வந்து டூப்ளிகேட் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரிஜினல் வச்சுருந்தா எனக்கு நான் வச்சுருக்கிறது வந்து மதிப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா, எனக்கு எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட்டாக வர்றதுனால நான் வச்சுருக்கிறது டூப்ளிகேட்டுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நாளைக்கு பிற்காலத்தில். அதனால தான் நான் இது வச்சுருந்தா எனக்கு பெரிய லாஸ் ஆயிரும்னு அந்த ஆன்சியன்ட் காயினை ஃபுல்லாக விற்றுட்டேன். அவர் ஆக்சுவலாக 2020 கொரோனா டயத்தில் கொரோனா அஃபெக்ட் ஆகி இறந்துட்டார். மேலே நம்ம அசோசியேஷனில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு மெம்பர். அவர் இழந்தது பெரிய விஷயம் தான், பெரிய கஷ்டம். அடுத்து இன்னொரு விஷயம் சார் சொன்னார். எங்கள் காலத்திலேயே சார் கூப்பவாணிகர், அதாவது டூப்ளிகேட் அடிக்கிறவங்களாம். ஓ, அந்த காலத்திலேயே. ஆமாம், அந்த கள்ள நாணயம் அடிக்கிறவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்ததெல்லாம் ஐயோ அப்போ. ஏன்னா அது கிட்டத்தட்ட அரசாங்கம் நடத்துறது. அப்புறம் இன்னொரு விஷயம் சார் சொன்னார், இந்த 1 ரூபா காயினை பற்றி சொன்னார். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே இதில் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கும்போது 1 ரூபா காயின் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் வந்து 1 ரூபா டினாமினேஷன் மட்டும்தான்
கண்டினியூவாக மின்ட் ஆகிட்டே இருக்குது. அதாவது 3 நூற்றாண்டா ரூபா காயின் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. இப்போ 2 ரூபா காயினில் லாஸ்ட் ஜென்ரேஷனில், அதாவது போன நூற்றாண்டில் வந்தது. இந்த 1 ரூபா காயின் மட்டும்தான் 19ஆம் நூற்றாண்டுலேயும் இருந்துச்சு, 20ஆம் நூற்றாண்டுல இருக்குது, இப்போ 21ஆம் நூற்றாண்டுலேயும் இருக்குது. ஆனால் அந்த 18ஆம் நூற்றாண்டில் இருக்க நாணயத்தை பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டரும் சரி, அதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா சரி, மெட்டலும் சரி, எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். சில்வரில் இருந்துச்சு. அதாவது வந்து சில்வரில், பியூர் சில்வரில் வந்தது ரூபா காயின். அப்படியே படிப்படியாக அப்புறம் நிக்கலில் வந்துச்சு. இப்போ வந்து ஃபெராட்ரிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சின்ன சைஸாக வந்துச்சு. ஓகே, சொல்லுங்கள் சார். இந்த போட்ட எல்லா நாணயங்களுமே குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அந்த குவாலிட்டிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் நாட்டு யுத்தமும் பண்ணுவேன், சில பஸ்பங்களும் செய்வேன். அப்படி பஸ்பங்கள் தாமிர பஸ்பம் செய்கிறதுக்கு 1935ஆவது வருடத்தில் அரையனாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உள்ள காயங்களை, அதுக்கு பிறகு உள்ள தாமிரத்தை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா அந்த ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. 1835 அரையனா போட்டாங்க. அந்த தாமிரத்து குவாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. பின்ன இன்னும் என்கிட்ட 2 இருக்குன்னா நான் என்னமோ மருந்து தான் பயன்படுத்தும், அது அதோட போயிடும். எங்கேயும் இதுக்கு பயன்படும். இந்த குவாலிட்டிக்கு நான் அடுத்து சார் ஒன்று சொன்னார். அவர் கலெக்ஷனில் வந்து அந்த பழைய கிராமஃபோன், கேசட்டு இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். உண்மையிலேயே அதுதான், எல்லாருமே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கலெக்ஷன் பண்ணணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே தேடுதல். அவர் சொன்னார், சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்தா அதெல்லாம் கிடைக்காது, தேடுதல், நிறையா தேடுதல் இருக்கணும். நான்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தேடி 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 நிறைய கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து மேட்ச் பாக்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுமாரி பட்டன் செல்ஃபோன் இருக்கும். இப்போல்லாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், பட்டன் செல்ஃபோன், அதெல்லாம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வெரைட்டி இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா டின் கேன் நம்ம கலர் கொடுப்போம், டின் கேன் இருக்கும். அது அலுமினியம் ஃபாயில் இது பண்ணியிருக்கோங்க. அது டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் நான் வச்சுருக்கேன். அதுமாரி இதுமாரி நிறைய நான் கலெக்ஷன்ஸ், பாட்டில்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பாட்டில்ஸு. இந்த பாட்டில்ஸ்லாம் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து நான் கலெக்ஷன் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டில் டிஃப்ரெண்ட் சைஸ் பாட்டில்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க எனக்கு. இது மாதிரி அதுமாரி நான் எலக்ட்ரானிக்கு என்ன சொல்கிறேன்னா, எலக்ட்ரானிக் குட்ஸ் சம்மந்தமாக சின்ன திங்ஸ்லாம், பழைய திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி வித்தியாசமான திங்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லோரும் நீங்களும் ஏதாவது ஒரு தீமேட்டிக்கில் நம்ம கலெக்ட் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த பட்டன், நம்ம சட்டைக்கு போடுற பட்டன்லேயே சில பேர் கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சாக்லேட் பேப்பர் கலெக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம இதில் மெம்பர் வந்து இவர் துரை விஜயபாண்டியன் சார் வந்து ரிஸ்ட் வாட்ச் கலெக்ஷன் பண்ணுறாரு. இது மாதிரி ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுமாதிரி நம்மளும் ஒரு கலெக்ஷன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஸ்டாம்ப்ஸ் காயின்ஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அடிஷ்னலாக இது ஒன்று பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னோடது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு டாபிக் எடுத்தது வந்து இந்தியா ரிப்பப்ளிக்கு வந்து ஸ்டாம்ப்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ரிப்பப்ளிக்காக வெளியிட்டது வந்து நம்ம, அதாவது 26 1950 வந்து அப்போ நான் செட் ஆஃப் 4 ஸ்டாம்ப்ஸ் அப்போ தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டாம்ப்பும் எனக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி டீட்டெயில்ஸே இல்லை. ஆனால் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்டாம்ப்ஸ் அப்பப்போ வெளியிட்டிருக்காங்க. 25 இயர்ஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க, 50 இயர்ஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க, 75 இயர்ஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம அப்போ 1950 4 செட் ஸ்டாம்ப்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அணா, 3 அணா, 4 அணா, 12 அணா ஸ்டாம்ப்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த 2 அணா ஸ்டாம்பில் பார்த்திங்கன்னா அது 4 ஸ்டாம்ப்லேயும் வந்து 2 குழந்தைங்க வந்து நம்ம இந்தியாவோட வளர்ச்சியை வந்து பார்க்குற மாதிரி, அப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி அதில் எல்லா ஸ்டாம்ப்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாம்பில் வந்து பார்த்தா போர் வீரர்கள் வந்து அதாவது மிலிட்ரி வீரர்கள் வந்து குதிரையில் போயிட்டு கொடியை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதை பார்க்குற மாதிரி இருக்கும். 2வது ஸ்டாம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி பிடிச்ச வாசகம், ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டப் அதில் இருக்காங்கல்ல, அதில் ஒரு இங்கு பாட்டில் அப்போ வந்து மயில் ரகையில் தான் வச்சு எழுதுவாங்க, அதை ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அது மாதிரி காட்டி சொல்லியிருக்காங்க. 3வது வந்து நம்ம இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரிங்கிற இதை உணர்த்தணுங்கிறதுக்காக
அக்ரிகல்ச்சர் அந்த ஏறு அந்த இது நெல் கதிர்கள் போட்டிருந்தோம். 4வது அஞ்சலத்தில் வந்து நம்ம இது காதி நம்ம ஏன்னா காந்தி வந்து அந்த காதி துணியை தான் ரொம்ப இது பண்ணி போராட்டங்கள்லாம் பண்ணார். ஸோ அந்த காதியோட அந்த சக்கரமும் துணியும் காதி துணி பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 ஸ்டாம்ப் தான் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுமாரி 50வது வருஷம் ரிபப்ளிக் வந்து டேரெக்டாக ஸ்டாம்ப் வந்து இதை எப்படி சொல்கிறது, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஸ்டாம்ப் வெளியிடாமல் மிலிட்ரியில் வந்து பயங்கரமாக சேவை பண்ண கர்னல் ஒரு 4-5 பேர் செட் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இது போக எனக்கு இன்றைக்கி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி. நான் நிறைய ஸ்பெஷல் கவர் கலெக்ட் பண்ணுவேன். அதில் வந்து இன்றைக்கி சார் வந்து ரிபப்ளிக் ஆஃப் டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் வெளியிட்டிருக்காங்க. 26/1/2024 வெளியிட்டிருக்காங்க. ரிபப்ளிக் டேன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னா பெங்களூரில் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் ஸ்பெஷல் கவர். அதேமாரி காயின் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு மின்ட் காயின் வெளியிட்டிருக்காங்க. சார் இது ரிபப்ளிக் டேக்கு வந்து காயின் வெளியிட்டிருக்காங்களா? மின்ட் காயின் லாஸ்ட் இயர் அந்த பார்லிமெண்ட் பில்டிங் போட்டு, புது பார்லிமெண்ட் பில்டிங் போட்டு. ஆமாம், செட்டு காயின் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை சர்க்குலேஷன் காயின் பண்ணி பூராமே ப்ரூஃப் காயின் இல்லை இந்த ரிபப்ளிக் டேக்காக காயின் எது இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. எல்லாத்துக்கும் பண்ணிடுறாங்க. காயினுக்கு யார் பிறந்தநாள் வந்து பண்ணிங்கன்னா ஆஃப் சில்வர் போட்டு எங்களுக்கு 1000 ரூபா 3500 ரூபா 4000 ரூபா போட்டாங்க. உங்கள் ஸ்டாம்ப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துல 25 ரூபா 20 ரூபா நாக்கிற மாதிரி இப்போ செட்டு காயினுக்கு கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்குது. அதில் எல்லா ரிப்போர்ட்லையும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிப்பாங்க. இனிமேல் வரும். அந்த கரெக்டாக இருக்கிறது தெரியும். அதை ஃபாலோ பண்ண நான் தெரியல. ஆனால் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து இப்போ செட்டு காயின் போடுறாங்க. இதெல்லாம் 5-6 தான் இருக்கும். ஸ்டாம்ப் மாதிரி அதே ஒரு தொழில் ஆகிட்டாங்க. அதுபோக அந்தந்த வீட்டுகளில் பார்லிமெண்ட்டோ கல்யாணம் தான் பண்ணுறாங்க. 4 எக்ஸிபிஷனில் அவங்க ஸ்டாலே போடுறாங்க. அது கவர்மெண்ட்லேயே ஸ்டால் போடுறாங்க. இன்னும் நிறைய ஸ்டால் போடுறாங்க. அவங்களே விற்கிறாங்களா? கோயம்புத்தூரில் போட்டாங்க. கோயம்புத்தூரில் போட்டாங்களா? கோயம்புத்தூரில் போட்டு சோனிக்காயில் போட்டு 37 லட்சம் ரூபா சேல்ஸ். இப்போ வந்து பாம்பே, அதுக்கப்புறம் வெளிநாட்டு தாய்லாண்டுக்குலாம் வந்து யார் மின்ட்லேருந்தே ஸ்டால் போட்டுருக்காங்க. ஸ்டால் போட்டு சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் கொல்கத்தாவில் போடுறாங்க. இப்போ பம்பாயில் இன்னைக்கு நடக்குதா? அங்கேயும் போட்டுருவாங்க. அது போடுறாங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் போடுறாங்க. எல்லா இடத்துலையும் டெல்லியில் போடுறாங்க. எல்லா இடத்துலையும் அதுபோக மாதம் மும்பை போயிருக்கேன். நான் மும்பையில் எடுத்து கேட்டிங்கன்னா ஐஜிஎம் மும்பை இருக்குது. அவங்களே வந்து இதே வச்சுருக்காங்க. சேல்ஸ் கவுண்டரே பெர்மனெண்ட்டாக என்னைக்குனாலும் போய் வாங்கிக்கலாம். ஓ எங்கே சார்? மும்பையில். அது அந்த மின்ட்டுக்கு வெளியே தானே அவங்களே அந்த மின்ட்டுக்குள்ளே தான். ஓ அதுதான் அது எல்லாம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அனுஷ்கத்தில் வந்து டெல்லியில் முன்னாடி வந்து அப்படியா சார்? ஆமாம் மென்ட்லேருந்து கவனிக்கலையே. ஜிபிஓ பக்கத்துலேயே வாங்கியிருக்கேங்க. இல்லை சார் சொல்கிறது எஜிபிஷன் ஸ்டாலில் போட்டேன்னு சொல்லுவாங்க. எக்ஸிபிஷன் ஸ்டாலில் டெல்லியில் போட்டிருக்காங்க. டெல்லியில் வந்து மீண்டும் போட்டிருந்தாங்க. ஆர்மிக்கு போட்டிருந்தாங்க. ஆர்மிக்கு போட்டிருந்தாங்க. அது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சார் சொன்னார். ஆகாஷ் சொன்னார் என்னென்னா டூப்ளிகேட் காயின் வந்து அவர் வந்து டூப்ளிகேட் காயின்லாம் வராதை வந்து நான் இங்கே பார்த்தா நான் தடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே அதுமாரி தான் நம்ம தான் அவேராக இருந்துக்கணும். நீங்கள் வாங்கும்போது ரொம்ப அவேராக இருந்தது. அதுமாதிரி ஸ்டாம்ப் வாங்கும்போதும் பார்த்துக்கோங்க. ஸ்டாம்பில் வந்து நிறைய சிடிஓ ஸ்டாம்ப்ஸ் வரும். அதெல்லாம் வாங்கிடாதீங்க. அது வேல்யூ சுத்தமாக வேல்யூ கிடையாது. அது மாதிரி இதெல்லாம் வாங்காதீங்க தயவு செஞ்சு. சார் நம்ம இதுலேயும் பார்த்துக்கணும் சார். நீங்கள் சிடிஓ ஸ்டாம்ப்ஸு தயவு செஞ்சு இது பண்ணிடாதீங்க சார். தயவு செஞ்சு சேல் பண்ணிடாதீங்க. என்னோட வந்து அதான் ரெக்வஸ்ட்டு. ஏன்னா பிள்ளைங்களை வந்து நம்மளே தப்பாக கைட் பண்ணுற மாதிரி ஆகும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இது ஏன்னா 2 இதுலையுமே டூப்ளிகேட் இருக்குது. காயினில் மட்டும் டூப்ளிகேட் இல்லை, ஸ்டாம்பில் வந்து சிடிஓ. அது மாதிரி பண்ணுங்க சார். குருமூர்த்தி சார் பேசணும் சார். சும்மா நடக்காது. எல்லோருக்கும் வணக்கம். செலவன் வந்து என்னை பற்றி இந்த சார் சொன்ன அளவுக்குலாம் நம்ம பெரிய கலெக்ஷன் கிடையாது. நான் ஒரிஜினலி வந்து போஸ்டல் ஸ்டாஃபு
போஸ்டல் ஸ்டாம்ப் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ஸ்டாம்பில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா வந்து நான் வந்து 1982 ரெக்ரூட் ஆனேன். 84 85 அந்த பிளாட்லி கவுண்டரில் ஒர்க் பண்ணேன். ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டெஸ்பாட்ச் போட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து மினிமம் போஸ்டேஜ் 35 பைசா 60 பைசா அதில் தான் ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆகும். நிறைய பர்சனாலிட்டி சீரீஸ் நிறையா வரும். எல்லாம் ஆர்வமாக வாங்கிட்டு போவாங்க. இதில் என்ன இருக்குது என்ன வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் கவுண்டர் கிளார்க்கு வந்து வித்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஷியாம் சுந்தர்னு, அவர் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் கேட்குறாரு. அவங்க அப்பா தான் வந்து மதுரையில் லீடிங் பிளாட் லிஸ்ட்டு. அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவருடைய கலெக்ஷன்லாம் பார்த்தபோது தான் ஒரு ஆர்வம் வந்து மில்ட்டு ஸ்டாம்பு ஃபஸ்ட் டே கவர் ஸ்பெஷல் கவர்லாம் வாங்க ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து பேசிக்கலி வந்து படிக்கும்போது பேங்க்குக்கு போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் இதனுடைய நினைப்பு வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. வேண்டாம் இருப்பாங்க அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போனேன். அப்போல்லாம் பிகாம் படித்தாலே பெரிய படிப்பு தான். கடைசி வந்து பேங்க்கிட்ட வந்தது. பேங்க் போக முடியல, போஸ்டலில் வந்தேன். பட் இதுவும் ஒரு நல்ல துறை தான். ஏன்னா வந்து எந்த ஒரு துறையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறரை பெருமைப்படுத்தி தான் பெருமைப்படுத்துகிற துறை எதுவுமே கிடையாது. தபால்துறை மட்டும்தான். பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய தலைவர்களுக்கு ஸ்டாம்ப் போட்டு அவர்களை பெருமைப்படுத்தி தான் பெருமைப்படுத்துகிற ஒரு துறை தபால்துறை. ஸோ அந்த துறையில் பணியாற்றி வந்தேன். அப்புறம் 30 வருஷம் கலெக்ஷன் பண்ணேன். என்னுடைய ஆர்வம் வந்து எனக்கு இன்னொரு ஆர்வம் இருக்குது. அதாவது ஜோதிட ஆர்வம் இருக்குது. ஜோசியம் படிச்சிருக்கேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான் மெயின் ஆர்வம். இது வந்து நம்ம தபால்துறைக்கும் மாப்னாவுக்கும் ஒரு பாலமாக இருந்து அது ஒரு விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் தெரியாதவங்க மத்தியில் அந்த ஸ்டாம்பை பற்றி சொல்லணுங்கிறது தான் அந்த ஆர்வம் தான் நமக்கு இந்த அசோசியேஷனுடைய ரிலேஷன்ஸு. ஸோ மதுரை பிளாட்டிக் அசோசியேஷன் என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி இருந்து நான் வந்துட்டுருக்கேன். முதல்ல ஆரம்பித்தாங்க, 2ஆக பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சதில் இந்த பக்கம் நான் வந்துட்டேன். ஸோ அன்றைக்கிருந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன். நம்ம தபால்துறைக்கும் நம்ம அசோசியேஷனுக்கும் ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பாலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆகும். என்னுடைய கலெக்ஷன் வந்து எக்ஸிபிட் வைக்கிறது செய்ததில் வந்து அதில் எனக்கு நேரமும் இல்லை, ஆர்வமும் இல்லை. தயவுசெய்து மன்னிச்சுக்கணும். என்னுடைய கலெக்ஷன் ஏன் அப்படின்னா என்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்னுடைய பேரனுக்கோ பேத்தி அந்த அவர் சொன்னாங்க யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் தான். மற்றபடி பேசிக்கலி வந்து கொஞ்சம் ஜோசியத்துறையில் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து தப்பாக வந்து ஜோசியம் சொல்லி பலருடைய வாழ்க்கை நாசமாகுது. அதில் நான் இப்போ ஆர்வமாக இருக்கேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இது ரெண்டுமே பிளாட்டலிக்கு ஜோதிடம் ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி எனக்கு. தேங்க்யூ சார். சார் நன்றி. இன்னைக்கு விழா வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வேற ஒரு ஹாலில் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ரிப்பப்ளிக் டே நடந்ததால நம்ம வந்து இதே ஹாலில் நடத்தியிருக்கோம். அங்கெல்லாம் எக்ஸாம் நடக்கும். அதனால இந்த வாட்டி இன்னைக்கு காதர் சார் வந்து ரிப்பப்ளிக் டேவை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய சொன்னாப்புல. அதுக்கப்புறம் செல்லவேல் சார் வந்து காயினை பற்றி சொன்னாப்புல நிறைய இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஆகாஷ் விஜயகுமார் சார் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, காயின் ஜேர்னி, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பற்றிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுமுகி சார் இப்போ வந்து அப்டேட்லாம் பண்ணாப்புல. இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர் வந்து நம்ம மாதவன் சார். அதுக்கு வந்து தேங்க்ஸு. இன்னைக்கு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. தேசிய கீதம் தேசிய கீதமா தேசிய திருப்பி பாடுவாங்க போதும். வேற ஒரு தடவை